வணக்கம் நண்பா. நம்ம சீரிஸ் தமிழ்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போற டிராமா பாத்தீங்கன்னா 1000 Year of Love. இது 2024ல வந்த ஒரு ஷென்ஷியா டிராமா. சரி, டிராமாக்குள்ள போலாமா? கதையோட ஆரம்பமே அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடக்க, இந்த போர் சுமார் 1000 வருஷமா நடக்க, அப்ப கடவுள் மோச்சான் யுத்த பூமிக்கு வர கதையே மாறி போகுது. 1000 வருஷமா நடக்கிற யுத்தத்தை ஒரே நொடியில முடிவுக்கு கொண்டு வராரு. ஆனா இருள் ராணி வந்து அவரை ஸ்டாப் பண்ண. இவங்க பேரு நானி, அரக்க உலகத்தோட இருள் ராணி. நம்ம கதையோட கதாநாயகியும் கூட. இவரு பேரு மோச்சன், கடவுள் உலகத்தோட இளவரசன். நம்ம கதையோட கதாநாயகனும் கூட. உடனே ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிக்க, உடனே இருள் தலைவி அவளோட பவரை யூஸ் பண்ணி கடவுள் மோச்சனை அட்டாக் பண்ண, உடனே கடவுள் மோச்சன் சக்கர யுகத்தை ஆக்டிவேட் பண்ணி இருள் தலைவியை அட்டாக் பண்ண, உடனே ரெண்டு பேருமே அவங்க பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ண, கடைசியில இருள் தலைவியோட சக்தியை தாங்க முடியாம கடவுள் மோச்சன் தோத்து போறாரு. கடைசியா டீமன் கிளான் தான் அந்த போர்ல வின் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, போர்ல தோத்து போன கடவுள் மோச்சனை அவங்க கைது பண்ணி டீமன் வேர்ல்டுக்கு கொண்டு போய் சிறை வைக்க, அவரு டீமன் வேர்ல்டுல கடந்த 1000 வருஷமா சிறைப்பட்டு கிடக்குறாரு. இன்னைக்கு அவர் இருள் தலைவி கொல்ல போறா. அவளை தடுக்க யாராவது வருவாங்களா? கடவுள் மோச்சான், இந்த பாவப்பட்ட மங்கைய மன்னித்து விடுங்க. நான் நானி, இந்த இருள் ராஜ்யத்தோட ஒரே தலைவி. என்ன பார்த்து பயப்படாத ஆளே இல்ல. ஆனா நான் உங்களை பார்த்து பயப்படுறேன். தயவு செஞ்சு உங்க உலகத்துக்கு போங்க, புண்ணியமா போகும். இங்க சிறப்பட்டு கிடக்கிறது நானா இல்ல நீயா? எதுக்கு என்ன பார்த்து பயப்படுற? அப்புறம் நீ சொன்னதை கேட்க நான் என்ன சாதாரண ஆளா? கடவுள் மோச்சன், நீங்க கடவுள் மோச்சன் தான், அதுல எந்த டவுட்டும் இல்ல. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க உலகத்துக்கு போயிருங்க. கடந்த 100 வருஷமா உங்ககிட்ட பிச்சை எடுக்காத குறையா கேட்டுக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான உணவை மட்டும் தான் நீங்க சாப்பிடுறீங்க. உங்களுக்கு படி அளந்து என் கஜானாவே காலி ஆயிடுச்சு. இந்த பாவப்பட்ட ஜீவனுக்காக நீங்க உங்க உலகத்துக்கு போக கூடாதா? அது உன்னோட பிரச்சனையாச்சே, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இளைய மோச்சான், போனா போது பச்சை புள்ள சொன்னா கேப்பன்னு பார்த்தா என்னையே கிண்டல் பண்றியா? இன்னைக்கு உன்னை வறுத்து சாப்பிட்டுற. அசையாத, என்னோட காப்பி சூடா இல்ல, சூடு பண்ணிக்கிறேன். யோ, என்னையா பண்ற? நான் ஒரு அரக்கியா? கொஞ்சமாவது என்ன பார்த்து பயப்படியா? என்னமா நீ? நான் உன்னை பெரிய பிஸ்தான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஒரு டம்மி பீஸா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இதையே உன்னால தாங்க முடியலனா போக போக இன்னும் பயங்கரமா பண்ணுவனே, அதை எப்படி தாங்குவ? பை த வே, அன்னைக்கு போர்ல தோத்தது நான் அல்லவா? என்னோட கிளான் கிட்ட 1000 வருட ஒப்பந்த அடிப்படையில தானே என்ன இங்க சிறை வச்ச. அப்படி பார்த்தா இன்னும் 900 வருடம் இருக்கு. ஆனா 100 வருடம் கூட நீ தாக்கு பிடிக்க மாட்ட. இங்க பாரு, கடவுள் மோச்சன என்ன நினைச்ச? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது மட்டும் இல்ல, கொடுத்த வாக்க காப்பாத்துறவன். சோ நம்ம ஒப்பந்தம் படி 1000 வருஷம் முடியாம நான் ஒரு அடி கூட நவர மாட்டேன். ஏன் இப்படி எனக்கு கொடுமைப்படுத்துற? என்னையா சொன்ன? கொடுமைப்படுத்துறது நானா? உனக்கு இது ஓவரா தெரியலையா? உன்னோட தங்க கவசம் உன்னை பாதுகாக்குது. அதனாலதான் என்னால உன்னை தொடக்கூட முடியல. ஆனா நீ தினமும் சட்டி சட்டியா தின்ற. ஆனா என்ன பார்த்து கொடுமைக்காரின்னு சொல்ற? நான் கொடுமைக்காரியா? அப்படின்னா இருள் தலைவி சொல்ல வருது, என்ன நான் தொட விட்டா என்ன இந்த இடத்த விட்டு துரத்தி விட மாட்டேல? இவன் பார்வையே சரியில்லையே, இனிமே இங்க இருந்தா நமக்கு தான் டேஞ்சர். ஓடிரடி ஓடிரு. உடனே அவன் மறைஞ்சு போக, என்ன கடவுள் அவ? உண்மையில அவன் கடவுள் தானா? ஒரு அரக்க மாதிரில நடந்துக்கிறான். அப்பா ஒருத்தன் அங்க வரான், மறுபடியும் புட்டுச்சா. சோ அவன் இப்பவும் போலையா? என்னோட வயசு 936. ஆனா என் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு மானங்கட்ட கடவுளை நான் பார்த்தது இல்ல. கடவுள் உலகத்தை பழி வாங்கணும்னு அவனை கூப்பிட்டு வந்த அந்த பேமானி என்னன்னா நம்மள பழி வாங்குறான். இப்ப எல்லாருமே என்ன ஒரு காமெடி பீஸா பாக்குறாங்க. அது உண்மைதானே? என்ன சொன்ன? அது சுத்த பொய்ன்னு சொன்ன. இங்க பாருங்களேன், இது மூ உலகத்தோட காதல் பட்சி. இந்த புத்தகத்துல உங்க 2 பேரோட கதை இருக்கு. அப்படியா? எங்க அதை கொடு பாப்போம். என்னது? ஆனலக மோட்ச நலகளை வாங்கி அவனை சிறை கொண்டு இருள் தலைவியா? இந்த படுபாவி இதை எழுதுனான். அந்த நாயால கடந்த 100 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் அவனை லவ் பண்றேனா? இங்க எங்க ரொமான்ஸ் வருது? அதுக்கு இடம் கொடுத்தானா? அப்பா ஒரு பிளாஷ்பேக் வருது. தலைவன் வந்த முதல் நாள் அது அமைச்சா. இந்த கடவுள் ரொம்ப அழகா இருக்கான்ல, பாவம் இவனை நான் கொல்ல போறேன். ஆனா இந்த அழகனை எனக்கு கொல்ல மனமே வரல. பேசாம நான் இவனை என் அடிமையா மாத்திக்கவா? உடனே அவனை அவத்தோட. ஆனா அவனை பாதுகாக்கிற தங்க கவசம் அவளை டச் பண்ண விடல. அது அவளை தாக்க. அடைச்ச அழகுல மயங்கி தங்க கவசத்தை மறந்துட்டோம்.
தோத்துட்டோமே, இருள் ராணிக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அதுவும் நான் மயக்கத்துல இருக்கும்போது இப்படி பண்ணலாமா? வாய மூடுறா மண்டோதரமே, நீ என்னோட அடிமை, உன்னை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே ஒரு கான்ட்ராக்ட வர வைக்கிறா. இது நம்ம ரெண்டு உலகமும் சேர்வதற்கான ஒரு காதல் மடல். இதுல சைன் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ரெண்டு உலகமும் சொந்த பந்தமாயிருவோம்ல என நான் சொல்றது. ஆனா தலைவன் அதை எரிச்சிர. டேய் மோச்சன், நீ கடவுளா இருந்தாலும் உன்னை அடக்கிற சங்கிலியால நான் கட்டி போட்டு வச்சிருக்க, தெரிஞ்சும் இப்படி பண்றியா? உன்னால அதை உடைக்கவே முடியாது. எப்படி அதை உடைச்ச? கையால. சரி, நாம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னல, அதுக்கப்புறம் என்னவோ பண்ணுவேன்னு சொன்னியே, அது என்ன? அது என்ன சொல்லு. உன்னை 1000 வருடம் சிற வைப்பேன். உண்மையாவா? அப்பனா தாராளமா சிற வச்சுக்கோ. இங்க பாரு, நான் என்ன லாக் பண்ணிக்கிட்டேன். அமைச்சா, இப்ப பிளாக்மெயில் பண்ணது நானா இல்ல அவனா? என்னால அவன் கொல்லவும் முடியல, தோர்த்தவும் முடியல. அது கூட பரவாயில்லையே, அவனை தொட்டு பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனா அது கூட முடியலையே. என்ன வாழ்க்கையடா இது? இப்ப என்ன பண்றது அமைச்சா? அப்பாலோட பீனிக்ஸ் ஃபெதருக்கு ஏதோ ஆக. தலைவியே, உங்க ஃபெதர் வெளியே வர துடிக்குது. முட்டாள்தனமா பேசாத. அது எப்படி வெளியே வரும்? ஆனா நான் பார்த்தேனே, உனக்கு வயசாச்சுல, அதான் உன் கண்ணு மங்கி போச்சு. போய் வேற வேலை இருந்தா பாரு, இல்ல டாக்டரை போய் பாரு. சரி போகிறேன். உடனே அவன் கிளம்ப. அவன் கிளம்புனதும் அவளோட ஃபெதரை தொட்டு பாக்குறா. அப்பா ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம தலைவி ஒரு பீனிக்ஸ் பறவை. நீ ஒரு பீனிக்ஸ் கடவுள், ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஆனா எப்போ உன்னோட ஃபெதர் உன்னை விட்டு போக துடிக்குதோ, நீ இறந்துகிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதை தடுக்கணும்னா இன்னொரு ஃபெதரை நீ உருவாக்கணும். ஐயோ, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் செத்துருவேனா? அப்ப கடவுள் உலகத்துல இருந்து ஒரு தூது வர. என்ன கடவுள் உலகத்தோட தூது பறவை இங்க ஏன் வருது? என்னவா இருக்கும்? ஹைனஸ், நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. அந்த மோலி உங்க இடத்த எடுக்க போறான். சின்லாவை கல்யாணம் பண்ணா அவனுக்கு லிங்க்செக்டோட சப்போர்ட் கிடைக்கும். அது நடந்துட்டா அவன் ஏன் இடத்த பிடிச்சிருவான். சரிதானே? உங்களுக்கு இது முன்னாடியே தெரியுமா? அப்புறம் ஏன் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணல? எதுக்கு நான் ஸ்டாப் பண்ணணும்? ஆனா அவன் எல்லைய மீற போறான். சோ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவ தலைவி உள்ள வர, கடவுள் மோச்சன், நான் எத்தனையோ முறை போக சொல்லி கேட்டேன், ஆனா நீ போக மாட்டேன்னு சொன்ன. ஆனா இப்ப போறனா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு சொல்லு. இல்லன்னு வச்சுக்குவேன், என்னோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒண்ணு திரட்டி உன்னோட தங்க கவசத்தை அழிச்சிருவேன். சரி சரி, கோவப்படாத. என் அப்ப ஒரு லூசு பொண்ணை எனக்கு கட்டி வைக்க பார்த்தான். அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அந்த நேரம் பார்த்துதான் நீ சிக்கிக்கிட்ட. சத்தியமா சொல்றேன், நான் இதை பிளான் பண்ணி பண்ணல. அதுவா அமைஞ்சது. இது போதுமா இல்ல இன்னும் டீடைலா சொல்லணுமா? சரி, இப்ப ஏன் போற? அதுவா, அந்த லூசு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. சோ இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ நான் கிளம்புறேன். அப்புறம் நாம என்னவோ மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு தோணுது. ஒருவேளை உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கடவுள் உலகத்துக்கு வா. அப்புறம் உனக்கு வேற டைம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? உடனே தலைவன் போக, இப்ப தலைவி மிரர்ல அவளை பார்க்க, அப்பா அந்த லேடி சொன்னது ஞாபகம் வருது. உனக்குன்னு ஒருத்த வருவான். அவனை நீ பார்த்ததும் உன்னோட ஃபெதர் காட்டி கொடுக்கும். அது உன்னை விட்டு போகாம இருக்கணும்னா அவனை நீ காதலிக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா உன்னோட பவர் உன்னை விட்டு போகாது. ஒருவேளை அந்த மோச்சன் தான் நாம தேடுறாளோ? டேய், என்ன என்னடா பண்ண போற? அட கடவுளே, என்ன கன்றாவியது. நான் ஏன் இப்படி திங்க் பண்றேன்? ஆனா இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இவ்வளவு நாளா அவனை மயக்க தானே பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவன் கூட கல்டிவேட் பண்ண தானே நம்ம உயிரோட இருப்போம். சோ வேற வழி இல்ல, அவனை கரெக்ட் பண்ண வேண்டிதான். கட் பண்ணா கடவுள் உலகத்தை காட்ட. கடவுள் உலகத்துல இப்ப கல்யாண விழா நடக்குது போல. நம்ம மோச்சனோட தம்பிக்கும் அவனோட எக்ஸ் லவருக்கும் தான் மேரேஜ் நடக்குது. இந்த தம்பியுடைய ஒன்னு சொந்த தம்பிலாம் இல்ல, தேவேந்திரனோட அந்தப்புற நாய்க்கு பிறந்தவன் தான் இவன். இவன் பேரு மூலி. கடவுள் உலகத்தோட குட்டி இளவரசன். என் அண்ணன் மோச்சன் அரக்க உலகத்துக்கு போய் 100 வருஷம் ஆகுது. இப்ப தேவேந்திரனோட சிம்மாசனம் காலியா இருக்கு. மூ உலகத்தோட நல்லதுக்கு இந்த குட்டி இளவரசன் புது தேவேந்திரனா மாற போற. இவ பேரு சின்லா, லிங்க்செக்டோட இளவரசி, நம்ம மோச்சனோட முன்னாள் காதலி. பட் இந்த மோலி இவள மைக்கி அவன் வழியில விழ வச்சுட்டான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம். இப்ப அவன் தலைவனோட சிம்மாசனத்துல உட்காந்து பதவியை ஏத்துக்க பார்க்க, அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்க வரான். இப்படி ஒரு நல்ல நாள்ல என்ன கூப்பிடாம இருப்பியா என் அருமை சகோதரனே? குட்டி இளவரசனே, இளவரசர் வந்துட்டாரு. இனிமே உங்களால தலைவராக முடியாது. என் அண்ணன் காணாம போய் 100 வருடம் ஆகுது. இப்ப இவன் சடனா வந்தா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. கடவுள் ஜியாங், நீங்க நேர்மையின் உருவம். நீங்க சொல்லுங்க, இது நியாயமா? என் இறைவா, டீமன் கிளான் உங்களை சிறப்பிடிச்சு 100 வருஷம் ஆகுது. அதீத சக்தி படைச்ச உங்களையே அவங்க தோக்கடிச்சாங்க. இது நம்ம கடவுள் உலகத்துக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். அப்படி இருக்க நீங்க எப்படி மறுபடியும் தலைவராக முடியும்? அது மட்டும் இல்ல, நீங்க இல்லாத இந்த 100 வருடம்
குட்டி இளவரசர் தான் எங்களை வழி நடத்தினாரு. அடுத்து இளவரசி ஷின்லாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படி இருக்கு அந்த சிம்மாசனம் இவருக்கு தானே சொந்தம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இளவரசர் போன பிறகு இவர்தான் மக்களை பிரச்சனையில இருந்து காப்பாத்தினாரா? ஆனா இளவரசர் போன பிறகு அந்த கருப்பு நாகம் மக்களை குன்னு குவிச்சப்ப உங்க குட்டி இளவரசர் என்ன பண்ணாரு? அவரை விடுங்க, நாமெல்லாம் கடவுள்கள் தானே, நாம அதை தடுத்தோமா? ஆனா நம்ம இளவரசர் அந்த கருப்பு நாகத்தை டீமன் கிளான்ல இருக்கும் போதே அவரோட திவ்ய ஒளியாலேயே சரபிடிச்சாரு. மொழி தலைவனாக ஆசைப்படுறதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு தலைவன் எங்க இருந்தாலும் என்ன நிலைமையில இருந்தாலும் மக்களை காப்பாத்தணும். அதை நீ பண்ணவே இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம தேவலோக சட்டப்படி லிங்க் செக்டோட இளவரசி தான் நம்ம கடவுள் ராஜ்யத்தோட மகாராணி. அவ என்னோட மனைவியான பிறகு நான் தானே அரசன். உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. ஒண்ணு விஷம், இன்னொன்னு முதுகுல குத்துறது. நல்ல பொருத்தம். அப்ப சின்லா ஒரு ட்ரிங்க கொண்டு வர சொல்ல உடனே அவளோட ஆளு அதை கொண்டு வர உடனே அவ தலைவனுக்கு கொடுத்து அவங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்க சொல்ல, நீங்க இந்த பானகத்தை குடிச்சா எங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டதா அர்த்தம். கடந்த காலத்தை விடுங்க, எதிர்காலத்தை கொண்டாடுவோம். இப்ப நம்ம ஒரே குடும்பம் அல்லவா அப்படின்னு சொல்லி தம்பியுடையான அவ பாக்க அப்ப ஒரு பிளாஷ்பேக் வர, இது கிங்குவான் நீர்ல மோச்சனை கொல்ல போறியா? அப்படின்னா அவன் நாளைக்கு வருவான்னு சொல்றியா? கிங்ஸ் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க, சோ அவன் கண்டிப்பா வருவான். எல்லாம் ஓகே. ஆனா நாளைக்கு மூவுலகத்தோட தேவர்களும் வருவாங்க. அவங்க முன்னாடி எப்படி அவனை இதை குடிக்க வைக்கிறது? கவலைப்படாத, கிங்குவான் நீர் கடவுளை கொள்ளாது. ஆனா அவனுக்குள்ள பாக பஷ்பம் இருக்கு. அது இருக்கிறது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். சோ அவன் இறந்து போனா நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. இதை நினைச்சு பார்த்துட்டு அவ தலைவனுக்கு அந்த ட்ரிங்க தர உடனே தலைவன் அதை வாங்கி குடிக்க பார்க்க, பட் தலைவி வந்து அதை தடுத்து அவ குடிச்சிடுறா. என்ன பானகம் இது? ரொம்ப மட்டமால இருக்கு. என்னையா, ஏன் என்ன பார்த்து பயப்படுறீங்க? நான் யாரையும் கொல்ல வரல, சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? ஏன்பா என்ன கடவுள் நீ? சொன்ன வார்த்தையை காப்பாத்துவேன்னு சொன்ன, ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண இப்படி அம்போடு விட்டுட்டு வரலாமா? என்ன கன்றாவி இது? ஒரு சூனியக்காரிய போய் காதலிக்கிறியா? கேட்கவே நாராசமா இருக்கு. எங்க கிளானுக்கு சமாதான பறவையை ரொம்ப நாளா தூது விட்டீங்க, அது நீங்க தானே? இல்ல நானா? இப்ப சமாதானமா போலான்னு சொல்றேன், ஆனா நீ என்ன கோவப்படுத்துறியே. என்ன மறுபடியும் சண்டை போடணுமா? இருள் தலைவி, கோவப்பட வேணாம். மோலி சொல்ல வந்தது அது இல்ல, இது கடவுள் உலகம். எங்க உலகத்தோட விஷயங்கள்ல உங்களை தலையிட வேணாம் தான் சொல்ல வந்தான். நீங்க சொல்றது உண்மைதான், நான் வெளியாளு, அதான் ஃபேமிலியா மாறலான்னு சொல்ல வரேன். கடவுள் ஜியாங், எதுக்கு அவகிட்ட பேசுறீங்க? வீரர்களே, இவளை கைது பண்ணுங்க. ஆஹா, நமக்கு எதிரி வெளியே இல்ல, நமக்கு நாம தான் எதிரி. அவ சொன்னது ஒண்ணும் பொய் இல்ல. உடனே கடவுள் மோச்சன் காதல் மடல வர வச்சு, இது திருமண ஒப்பந்தம்ல, அப்ப அவ அதை எரிக்கலையா? இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். அரக்க உலகத்தோட நானி என்னோட வருங்கால மனைவி. அது மட்டும் இல்ல, இனிமே இவதான் சொர்க்கலோகத்தோட மகாராணி. என்ன வளர்ற? காலங்காலமா லிங்க் செக்டோட பொண்ணுங்க தான் சொர்க்கலோகத்தோட ராணி. அப்படி இருக்க இந்த அரக்கையை எப்படி மகாராணின்னு சொல்லுவ? நீ யார வேணா கட்டிக்கோ, ஆனா உன்னால சட்டங்களை மாத்த முடியாது. இளவரசி சின்லா, நீ எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு, ஆனா என் தம்பியோட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ண. சோ உன்னோட லிங்க் செக் இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மறந்துட்டியா? தேவலோகத்தோட மகாராணினா லிங்க் செக்டோட பொண்ணுங்க மட்டும்தான். அப்படி இருக்க அரக்க உலகத்தோட சூனியக்காரியை எப்படி மகாராணின்னு சொல்லுவ? பார்த்து பேசு, இவ என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி அவனை அட்டாக் பண்ணி, தேவேந்திரன் யார கற்றானோ அவதான் சொர்க்கலோகத்தோட மகாராணி. இன்னொரு முறை என் மனைவிய பத்தி தப்பா பேசின, அவ்வளவுதான் உனக்கு. இந்த முறை உன்னை மன்னிச்சு விடுற. இருந்தாலும் ராணிய தரகுருவா பேசினதால அதுக்கு தண்டனை உண்டு. உன்னை 7 நாள் சிறை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் போக, எப்பா மோச்சானே நில்லுப்பா. ஞானி அவர்களே, நான் நினைச்சதை விட சீக்கிரமா வந்துட்டீங்க. நீதானே என்ன வர சொன்ன, அப்புறம் போகும்போது எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னியே, ஏன் அப்படி சொன்ன? உடனே தலைமை அவளோட ஃபெதரை எடுக்க, மோச்சன் எதுக்கு அதை எடுத்த? எப்படியும் இது கீழே விழதான போகுது, என்னோட யாருக்கு விழ போகுதுன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? நான் இத பத்தி யாருகிட்டயும் சொல்லலையே. என்ன கரெக்ட் தானே? இதனால தானே என்ன தேடி வந்த. அது ஒன்னும் உண்மை இல்ல. என்னமா இப்படி பண்ற? உன்னை காப்பாத்த என்னோட இமேஜையே டேமேஜ் பண்ணிட்டு நிக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு சொர்க்கராணியோட பதவியை வேற தந்திருக்க. மனசாட்சி கொஞ்சம் கூட இல்லையா? உடனே ஹீரோ அவளோட ஃபெதரை ஒரு பிரேஸ்லெட்டா மாத்தி அவளுக்கு தர, என்ன இது? உன்னோட சக்தியை நீ இழந்துட்ட. உன்னை தற்காத்துக்குள்ள என் தங்க கவசத்தோட சக்தியை இதுக்குள்ள வச்சிருக்க. சோ அதை எப்பவும் கைட்டாத அப்படின்னு சொல்லி அவன் போக, இவளும் பின்னாடியே போக, அப்ப 2 பேருமே ஸ்லிப் ஆகி பெட்ல விழ, ராணிக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் கெஸ் பண்ணு பாப்போம். உடனே தலைவன் அவளை அந்தரத்துல நிறுத்த, யோ என்னை கீழே விடியா? கீழே விட்டா
நீ சும்மா இருக்க மாட்டியே. என்ன பாணி, நான் தான் உன்னோட வருங்கால மனைவி இல்ல. சோ நம்ம இப்படி இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. என்ன நான் சொல்றது, கல்டிவேட் பண்றது தப்பு இல்ல, ஆனா உன்னோட புது இறக வர வைக்க தானே இத பண்ற. அதுவும் இப்படி பண்ணா உன்னோட சக்தி வேற பல மடங்கு உயரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? யோ இதெல்லாம் எப்படியா உனக்கு தெரியும்? அப்பா ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம தலைவனுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். பட் இவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உனக்கு என்ன பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. நீ இப்படி மாறுவேணும் நான் எதிர்பார்க்கல. மோச்சன் உடனே என்ன கீழே விடு, இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப சடனா தலைவனோட வாகபஷ்ப சாபம் செயல்பட, மோச்சன் என்னாச்சு உனக்கு? என்ன இவ தொட்டதும் எனக்கு வழியே தெரியல. உடனே தலைவன் அவளை நகர விடாம கட்டி பிடிச்சுக்க அவனோட சாபம் பரவாம ஸ்டாப் ஆகுது. அப்ப தலைவி தலைவனை பார்க்க இந்த பக்கம் தம்பிக்கார அவமானப்பட்டதால பயங்கரமா கோவத்துல இருக்கான். கொல்லணும், என்னை இப்படி பண்ணவங்கள கொல்லணும். மோச்சன் முன்ன விட ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நான் சொன்னது அவனை இல்ல, அந்த இருள் ராணிய. எனக்கும் அவளை கொல்லணும். ஏன்னா என்னோட அதிகாரத்தை அவ எடுத்துக்கிட்டா. அந்த மோச்சன் என்னை விட்டுட்டு அவளை தேர்ந்தெடுத்துட்டான். அதுக்காகவே அவளை கொல்லணும். அவன் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றான். டீமன் கிளானோட சப்போர்ட் இப்ப அவனுக்கு இருக்கு. சோ அவனை இப்ப யாருமே எதிர்க்க முடியாது. ஒருவேளை அவளை கொன்னுட்டா ஒட்டுமொத்த டீமன் கிளானும் அவனுக்கு எதிராக மாறுவாங்க. எப்படி என்னோட பிளான்? ஒரே கல்லுல 2 பறவையும் கொன்னுறலாம். உண்மையிலே இது நல்ல பிளான் தான். கட்பானா தேவதைகள் நம்ம தலைவன் தலைவிய பத்தின காதல் பக்ஷிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. இங்க என்ன நடக்குது? என்ன புக் அது? இருள் ராணி? நான் இப்ப இருள் ராணி அல்ல, சொர்க்க ராணி. சரி உன் பேர் என்ன? ஷீஷா. ஷீஷா அந்த புக்க கூட. இந்த காதல் பக்ஷி இங்க கூட இருக்கா? எங்க உலகத்தோட ஃபேமஸான காதல் கதை இது. இந்த கதைக்கா இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ். இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 20,000 வைர காசு. என்னமா சொல்ற? இந்த புக்குக்கு இவ்வளவு மதிப்பா? இது நல்லா இருக்கே. பேசாம நாம ஏன் கதை எழுதக்கூடாது? நாம மட்டும் அதை எழுதுனா கஜானாவை சீக்கிரமா நிரப்பிடலாம். அந்த மோச்சன் என் கூட கல்டிவேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். பேசாம வந்ததுக்கு பணத்தை ஆட்டிய போட்டுட்டு போவோம். உடனே தலைவி கதையா எழுத அது இன்னும் ஃபேமஸ் ஆக. என்னது? சின்லாங்கிற தேவதை டீமன் லேடியை மரண சுழல்ல வச்சு கொல்ல பார்த்தா. அப்ப கடவுள் மோச்சன் அவளை தடுத்து நிறுத்தி டீமன் லேடியை காப்பாத்தினாரு. நானி நில்லு, இந்த பைத்தியம் என்ன தேடி வரா. உடனே தலைவி அவளை கண்டுக்காம போக, ஆனா அவ தலைவிய போக விடல. என்னடி வேணும் உனக்கு? இதை எழுதுனது நீ தானே? கதை நல்லா இருக்கு, ஆனா நான் இதை எழுதல. கடவுள் உலகத்துல யாருக்குமே இந்த அளவுக்கு தைரியம் இல்ல. உன்ன மாதிரி சூனியக்காரியால மட்டும்தான் இத பண்ண முடியும். நான் சூனியக்காரி தான், ஆனா நீ ஒரு ஏமாத்துக்காரி. அண்ணனை லவ் பண்ணிட்டு தம்பி கூட உறவு வச்சுக்கிட்ட. சோ நீ என்ன பத்தி பேசுறியா? அதுக்கான தகுதி உனக்கு இல்ல. உடனே அவ தலைவிய தாக்க அப்பாவோட பிரேஸ்லெட் கைண்டி விழ. அது சரி, இவளுக்கு முன்ன மாதிரி பவர் இல்லையா? நல்லதா போச்சு. உடனே அவளை மரண சுழல் கிட்ட கூப்பிட்டு போறா. அந்த புக்ல இருந்த மாதிரி இப்ப நடக்குது இல்ல, ஆனா உன் பின்னாடி இருக்குல்ல, அத மிருகப்பாதன்னு சொல்லுவாங்க. அங்க உன்னை அனுப்பிட்டா நீ பண்ணியாவோ ஒரு நாயா கூட பிறப்ப. அதுக்கப்புறம் உன்னால மறு ஜென்மமே எடுக்க முடியாது. என்ன நீ கொன்னுட்டா என்னோட கிளான் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அத பத்தி நீ கவலைப்பட வேணாம். அது ஏன் பிரச்சனை ஒன்னு தெரியுமா? அந்த கதையில வர மாதிரி நான் உன்னை தள்ளி விடும் போது கடவுள் மோச்சன் வருவாருன்னு சொன்னல, வரானான்னு பாப்போம்மா. உடனே அவ அந்த உலகத்துக்குள்ள அவளை தள்ளி விட பார்க்க, அப்ப தலைவன் மாசாங்க வந்து தலைவியை காப்பாத்த. தேவதைகளே, அந்த கதை புக்கு படிச்சிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. நீங்க டீமன் லேடிக்காக இளவரசி சின்லாவோட சாட்டைய அழிச்சிருவீங்க. நிலா சாட்டையனோட திருமண பரிசு, அதை உன்னால அழிக்க முடியாது. அதை கொடுத்ததே நான் தான், அதை நான் எடுக்க மாட்டேனா? உடனே தலைவன் அதை அழிச்சிடுறான். இளவரசினாலும் சரி கடவுளா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணா தண்டனை உண்டு. இது நீ பண்ண தப்புக்கு நான் தர தண்டனை. இனிமே இப்படி பண்ணாத. கட் பண்ணா தலைவனை காட்ட. அப்ப தலைவி அங்க வரா. உள்ள வரலாமா? அதான் வந்துட்டே, என்ன வேணும்னு சொல்லு. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நமக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம்? என்ன உளறிக்கிட்டு இருக்க? உடனே அவ தலைவன் கையில ஒரு மணியை கட்ட. இது மகிழ்வித்து மணி. நமக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் நடக்குதோ அப்பதான் இந்த மணியை கைட்ட முடியும். சோ நீ முடியாதுன்னு சொன்னா என் கூடியதா இருக்கணும். சோ எப்ப நமக்கு சாந்தி முகூர்த்தம்? என்ன வழக்கமா தடுப்பியே, ஆனா இன்னைக்கு என்னன்னா நல்ல கம்பெனி குடுக்கற. நீயும் தினமும் காலில் உள்ளத குறையா கேக்குற. எனக்கும் கஷ்டமா இருக்குல்ல, அதான் உன் ஆசையை நிறைவேற்றலான்னு தோணுது. அப்படின்னா உனக்கு பயம் இல்லையா? நீ ஏன் பயப்படல? சோ நான் ஏன் பயப்படணும்? அவ தலைவன் உடம்புல ஒரு தழும்ப பாக்குறா. என்ன இது? என்னன்னு தெரியல. இதுதான் பாகபஷ்பம், சொர்க்கத்தோட கொடிய சாபம். என்ன விலகிட்ட? இந்த சாபத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்க. இது ரொம்ப மோசமானதாச்சு. இது எப்படி உன் உடம்புல? ஆக்சுவலா அந்த 2 பேரும் சேர்ந்துதான்
இத தலைவன் உடம்புல வைப்பாங்க. உண்மையிலே நீங்க கடவுள்கள் தானா? எங்களை விட மோசமா இருக்கீங்க. அதை விடு, இப்ப என்னோட ரகசியம் உனக்கு தெரியும். சோ இந்த சாபத்தை உடைக்க எனக்கு உதவி பண்ணுவியா? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சாபத்துக்கு ஆளான நபர் இறந்து போனாதான் சாபம் உடம்ப விட்டு போகுமா. அப்படின்னா என்ன உனக்கு கொல்லணும்னு சொல்ல வரியா? உடனே தலைவன் அவளை இழுத்து, தெரியுமா என்னோட வருங்கால மனைவிக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தணும்னு ரொம்ப ஆசை. எனக்கும் தான். ஏன்னா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இந்த சாபம் உனக்கு போயிடும். என்ன சொல்ற? கோதால இறங்கிடலாமா? கடவுளே, நான் ஒன்னும் உங்களை உண்மையா லவ் பண்ணல. அப்புறம் நானே சாக கிடக்குறேன். என்னால போய் எப்படி இத பண்ண முடியும்? ஆனா நீ தானே கல்டிவேட் பண்ணலான்னு சொன்ன. நாம கல்டிவேட் பண்ணா நீயும் சாக மாட்ட, நானும் சாக மாட்டேன். ஐயோ, ஆளை விடுப்பா, தெரியாம கேட்டுட்டேன். எங்க போற? மறந்து போயிட்டியா? இந்த மணி நம்ம கையை விட்டு போகணும்னா நம்ம கல்டிவேட் பண்ணணும்ல. கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. உடனே தலைவி அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, நானி அவர்களே, மனசு மாறினா எப்ப வேணா வரலாம், நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அட பாவி, அவனை நாம யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சா அவன் என்னன்னா நம்மளே யூஸ் பண்ணிக்கிறான். அந்த சாபம் போனாதானே அவன் கூட சேர முடியும். இப்ப என்ன பண்றது? இந்த பக்கம் தம்பி உடையான பார்க்க அந்த வில்லி பொண்ணு வரா. நான் அவளை கொல்ல பார்த்தேன். ஆனா மோச்சன் அவளுக்காக என்ன அசிங்கப்படுத்திட்டான். என்கிட்ட என்ன சொன்ன? மோச்சனை விட என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னல. இப்ப என்ன பண்ண போற? வாய மூடு. உனக்கு எப்பவுமே என்ன விட அந்த மோச்சான் தானே பெருசு. அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? அதாவது என்னன்னா, அவன் அவளை தள்ளி விட்டதும் அவளோட குழந்தை இறந்து போயிருது. மோலி, நீ நம்ம குழந்தைய கொன்னுட்ட. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா உனக்கே தெரியும்ல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. லவ் பண்றியா? நீ விரும்புறதெல்லாம் தேவேந்திரனோட இடம் தான். பவர் இருந்தாதான் மரியாதை. இப்ப நம்ம நிலைமைய பாரு. இது மாறணும்னா நான் அவன் இடத்துக்கு வரணும். சின்லா அவ டீமன் கிளான சேர்ந்தவ. அவளோட குழந்தை அரசனா மாற முடியாது. இந்த உலகத்திலே நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதி இருக்கு. நாம ஏன் இதை பயன்படுத்த கூடாது? என்ன சொல்ற? நான் சொல்ற மாதிரி பண்ணு. கட் பண்ணா தலைவன் அவனோட குருவை போய் பார்க்க மந்திமலை முழுக்க தேடி இந்த பனித்தாளமை கொண்டு வந்த. இது உன்னோட சாபத்தை தணிக்கும். ரொம்ப நன்றி மாஸ்டர். அதெல்லாம் இருக்கட்டும், இருள் ராணிக்கும் உனக்கும் கல்யாணமாமே, அது உண்மையா? நீ எப்பவும் உலகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிக்கிட்டே தெரியவ. எப்ப உன்னோட மனசு மாறிச்சு? என் மனசு ஒண்ணும் மாறல. அந்த லூசு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உயிரை எடுக்கிறா. நானும் யோசிச்சு பார்த்தேன். நான் அவளை கட்டிக்கிட்டா இனிமே நம்ம 2 உலகத்துக்கும் சண்டை வராதுல்ல. கடமைக்காக பண்றேன்னு சொல்ல வரியா? ஆனா கல்யாணம்னு சொன்னதும் வெக்கம்ல படுற. எது எப்படியோ விதிதான் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கு. இத மிஸ் பண்ணிராத. இது விதின்னு எனக்கு தோணல. இவன் மனசுல என்னதான் இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு அவதானு இவனுக்கு தெரியுமா? கட் பண்ண அவங்க 2 பேரும் பேசுறத அந்த வேலைக்காரி கேட்டுற. அப்பா அதை அவன் பார்த்துட்டு அவளை பிடிச்சிடறான். ஹைனஸ், என்ன எதுவும் பண்ணிராதீங்க. நான் இங்க பார்த்தத யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் என்ன முட்டாளா உன்னை நம்புறதுக்கு? உடனே அவன் அவளை கொல்ல. இந்த பக்கம் தலைவன் அந்த லேடி தந்த பனித்தாவளத்தை யூஸ் பண்ணி சாபத்தை உடைக்க பார்க்க இந்த ப்ராசஸ்ல அவனால 7 நாள் முழுக்க வெளியே வரவே முடியாது. சோ இதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும்னு அவங்க பிளான் பண்ண. நீ சொல்றது உண்மையா? அவன் 7 நாளைக்கு வெளியே வரமாட்டானா? ஆமா, நல்லதா போச்சு. இந்த சான்ஸ நாம விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த சூனியக்காரியோட கதையை முடிப்போம். கட் பண்ணா தலைவியை காட்ட அவ ஸ்டோரி புக்க எழுதிக்கிட்டு இருக்கா. என்ன கடவுள், அவன் சாபத்தை உடைக்க மாட்டேன்னு சொன்னதும் என்ன அவாய்ட் பண்றான்? அப்ப அந்த வில்லி பொண்ணு அங்க வர. இந்த பைத்தியக்காரி எதுக்கு நம்மள பார்க்க வரா? உடனே அவ தலைவியை அட்டாக் பண்ண. ஆனா தலைவி அவளை பிளாக் பண்ண. போன முறை வாங்கினது பத்தலையா? மறுபடியும் என்கிட்ட உதவாங்க வந்திருக்கியா? நான் அப்பவே நினைச்சேன் இந்த கதையை எழுதுனது நீதானு. இப்ப என்ன சொல்ற? அதனால என்ன? ஏன் கதை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்ப வில்லி பொண்ணு கீழே விழுற மாதிரி நடிச்சு தலைவியோட பிரேஸ்லெட்டை கையில இருந்து கைட்டி எல்லாரையும் வர சொல்லி கத்துறா. அப்ப தம்பியுடைய அங்க வரான். ஏய் சூனியக்காரி, என் மனைவியை என்ன பண்ண? ஓ, என்னவோ பிளான் பண்றீங்க போல. அவ நம்ம குழந்தைய கொன்னுட்டா. என்ன சொல்ற? இந்த சூனியக்காரி நம்ம குழந்தைய கொன்னுட்டாளா? உடனே அவன் தலைவியை கைது பண்ணி டார்ச்சர் பண்ண. இது ஞான ஒளியால தலைவனுக்கு தெரிய வர உடனே கிளம்ப பாக்குறான். ஆனா ஃபார்மேஷனை ஸ்டார்ட் பண்ண பிறகு தலைவன் மந்திர சக்தியை பயன்படுத்த கூடாது. மீறி யூஸ் பண்ணா சாபம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி இன்னும் மோசமாக கூட சான்ஸ் இருக்கு. இத பேய் சாட்டுன்னு சொல்லுவோம். உன்ன மாதிரி டீமனுக்காகவே இத உருவாக்கணும். இத வச்சுதான் உன்னை கொல்ல போறேன். என்ன நீ கொன்னுட்டா என் மக்கள் உங்க உலகத்தையே அழிச்சிருவாங்க. அதுவும் சரிதான். சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உன்னோட ராஜ்யத்தை எனக்கு விட்டு கொடு. போனா போதுன்னு உன்னை உயிரோட விடுற. அது கனவுல கூட நடக்காது. இப்ப கூட உன்னோட திமிரு உன்னை விட்டு போகல. உடனே அவன் அவளை கொல்ல பார்க்க பட் தலைவன் அவளை காப்பாத்திடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மனைவிய காயப்படுத்துவ? உன்னோட மனைவி என் குழந்தைய கொன்னுட்டா.
ஆனா இப்ப கூட நீ அவளை பாதுகாக்கிறல. உடனே அவன் பேய் சாட்டையை யூஸ் பண்ண. ஆனா தலைவன் ஒரே அசைவுல அவனை துவம்சம் பண்ண. நான் அதை பண்ணல, எனக்கு அது தெரியும். இத எப்பவுமே பத்திரமா வச்சுக்கோ. அப்ப வில்லி பொண்ணு கடவுள் ஜியானோட வர, அவளை நீ இங்க இருந்து கூப்பிட்டு போனா நான் செத்து போயிருவேன். தேவி அமைதியா இருங்க. என் இறைவா, நீங்க நேர்மையின் உருவம். தப்பு யார் பண்ணாலும் அவங்கள மன்னிக்க மாட்டீங்கன்னு நம்புற. தயவு செஞ்சு நல்ல தீர்ப்பை வழங்குங்க. கடவுள் ஜியான், ஒருவேளை நான் நானிய ஓக விட்டா நீ என்ன பண்ணுவ? என் இறைவா, ஒரு டீமனுக்காக எங்களை பகச்சிக்க போறீங்களா? இவங்க என்ன லூசா? தப்பு பண்ணது நானா இல்லையான்னு கூட தெரியாம என்ன கொல்ல பாக்குறாங்க. அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். ஜியான், நான் தேவேந்திர. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தப்பு யார் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை உண்டு. ஆனா அதை விசாரிக்காம தண்டனை தரக்கூடாது. நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் இருள் ராணி பவளத்தீவுல இருப்பா. உடனே தலைவன் தலைவிய பவளத்தீவுக்குள்ள சிற வைக்க, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு என் ராஜ்யத்துல இருந்தேன். எவன் கண்ணு பட்டதோ இந்த அழகிக்கு இந்த நிலைமை. நல்ல வேலை அந்த மோச்சன் ரொம்ப நல்லவனா இருக்கான். இல்லனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் அவன் கூட கல்டிவேட் பண்ணி புது இறக வர வச்சு அந்த 2 பேரையும் வச்சு செய்யறேன். நான் யாரு? டீமன் ராணில. என்ன இது தொட்டதோ இந்த இடம் இப்படி ஆடுது? அட என்ன இடம் இது? இங்க ரகசிய கதவு கூட இருக்கு. உடனே தலைவி உள்ள போக அங்க ஒரு லேடி சேரப்பட்டு கடக்க, என்ன இடம் இது? இது கடவுள் உலகத்தோட பிரபஞ்ச பகுதி. ஒரு பீனிக்ஸால மட்டும்தான் இந்த உலகத்துக்குள்ள வர முடியும். சோ நீ யாருமா? ஏதாவது தப்பு பண்ணாதான் இங்க வர முடியும். மகாராணி ஒண்ணும் தப்பு பண்ணல. அவளை சில பேரு ஏமாத்தி இங்க அனுப்பிட்டாங்க. மகாராணியா? எந்த உலகத்துக்கு? நான் டீமன் கிளானோட டெமனஸ் நாணி. டீமன் உலகத்துக்கு டெமனஸ் இல்லையே, ராஜா மட்டும் தானே இருக்காரு. அவரோட பேரு கூட ஃபெங்ஷியன் தானே. அம்மா, நீங்க ரொம்ப நாளா கோமால இருக்கீங்களா என்ன? ஃபெங்ஷியான் இறந்து போய் ரொம்ப காலம் ஆகுது. இப்ப நான் தான் டீமன் கிளானோட டெமனஸ். அது சரி, அப்ப நான் ரொம்ப நாளா இங்க சிறப்பாட்டு கிடக்குறேனா? சரி, டெமனஸ்க்கு கடவுள் உலகத்துல என்ன வேலை? நான் தேவேந்திரனை லவ் பண்றேன். யாரு? அந்த மோலி பையனையா லவ் பண்ற? என்ன டேஸ்ட் உனக்கு? நான் உன அந்த முட்டா பையனை விரும்பல. நான் விரும்புறவன் மோச்சன். என்ன பேர் சொன்ன? மோச்சனா? அப்படின்னா மோச்சன் தான் தேவேந்திரனா? ஆமா, அவளதான் நான் லவ் பண்றேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யாரு? உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி இருந்த தேவேந்திரனுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க தான் சொர்க்கராணி. அப்புறம் ஒரு வப்பாட்டியும் இருந்தா. ஆனா மனைவியை விட்டுட்டு துணைவி கூட தான் எப்பவுமே இருப்பான். அவ பேச்சை கேட்டு கேட்டு சொர்க்கராணியை கொடுமைப்படுத்துவான். அதனால கோவப்பட்ட சொர்க்கராணி மன உடைஞ்சு போய் அந்த துணைவியை கொன்னுட்டா. அப்படின்னா மோலி அந்த துணைவியோட பையனா? அப்ப சொர்க்கராணியோட குழந்தை யாரு? வேற யாரு? மோச்சன் தான். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் தான் மோச்சனோட அம்மா. என் பேரு நங்குயு. அப்படின்னா நீங்க என் மாமியாரு. கட் பண்ணா தலைவன் தலைவியை காப்பாத்தணும்னு பருவ கண்ணாடியை உருவாக்குறான். இந்த பருவ கண்ணாடியால இறந்து போனவங்க கிட்ட பேச முடியும். என் இறைவனுக்கு வணக்கம், நான் சியா. சியா, நீ சின்லாவோட வேலைக்காரி தானே? என்ன ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? உடனே அவ நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இல்ல அவ சொல்றது எதுவும் உண்மை இல்ல. இளவரசி சின்லாவுக்கு தெரியாதா? பருவ கண்ணாடியால ஆத்மாக்களை மட்டும் கூப்பிட முடியாது, அந்த ஆத்மாக்களோட கடந்த காலத்தையும் பார்க்க முடியும். உடனே அவங்க அன்னைக்கு நடந்ததை பார்க்க, என்னாச்சு உங்களுக்கு? நீ நம்ம குழந்தைய கொன்னுட்ட. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா உனக்கே தெரியும்ல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. லவ் பண்றியா? நீ விரும்புறதெல்லாம் தேவேந்திரனோட இடம் தான். பவர் இருந்தாதான் மரியாதை. இப்ப நம்ம நிலைமைய பாரு. இது மாறணும்னா நான் அவன் இடத்துக்கு வரணும். சின்லா அவ டீமன் கிளான சேர்ந்தவ. அவளோட குழந்தை அரசனா மாற முடியாது. இந்த உலகத்திலே நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதி இருக்கு. நாம ஏன் இதை பயன்படுத்த கூடாது? என்ன சொல்ற? நான் சொல்ற மாதிரி பண்ணு. லார்ட் மோலி, ஏன் இப்படி பண்ணீங்க? உடனே அவன் சின்லாவை அடிச்சு, ஏன்டி இப்படி பண்ண? நீ மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணலனா நான் உனக்கு உதவி பண்ணிருக்க மாட்டேன்ல. இப்ப பாரு, உன்னால எனக்கு கெட்ட பேரு. என்ன பேசுற? அமைதியாரு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஐயோ, மோச்சனை விட அவங்க அம்மாவோட தொல்லை ரொம்ப ஓவரா இருக்கே. விட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்களோ? என்னமா யோசிக்கிற? ஒன்னும் இல்லாத என்ன தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். அட இருமா, ரொம்ப நாளைக்கு பிறகு என்கிட்ட பேச ஒருத்தர் வந்திருக்காங்க. உடனே போனா எப்படி? கொஞ்ச நேரம் இங்கே இரு. ஆனா நான் போலனா என்ன தேடுவாங்களே. உடனே அவ போக, அப்பா அந்த லேடி தலைவிய ஸ்டாப் பண்ணணும்னு காலை கீழே வைக்க, அவங்க காலை கீழே வச்சதும் அவங்க மேல மின்னல் விழா. என்ன இது? உடனே அவ மேல பார்த்தா நிறைய இடி அவங்கள நோக்கி வர, இவளும் அம்மா ஏன் இந்த இடி உங்க மேல விழுதுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அந்த வெப்பாட்டியை கொன்னதுக்காக தாமா அவ என்ன பழி வாங்குறான். என்னோட வாழ்க்கை முழுக்க இந்த தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்ல, இவளும் தன்னோட மனசுக்குள்ள இப்ப என்ன பண்றது? இவங்களை இப்படியே விட்டுட்டு போக முடியாது, இவங்களை காப்பாற்றவும் முடியாது, பட் வேற வழி இல்ல. உடனே தலைவி அவங்க மேல படுற
வர இடிய சக்கரவியூகத்தால ஸ்டாப் பண்ண. என்னமா பண்ற, இந்த இடத்தை விட்டு போமா அப்படின்னு சொல்ல, இவளும் நீங்க மோச்சனோட அம்மா, இந்த நிலைமையில உங்களை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்ல கட் பண்ண தலைவனை காட்டுறாங்க. ஹைனஸ், இருள் ராணிக்காக நீங்க பருவ கண்ணாடியை வர வச்சீங்க, இப்போ உங்க கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு மோச்சன் சொல்றான், தப்பு பண்ணாத அவளை சிறையில வச்சிருக்க, என் மேல ஏற்கனவே அவ கோபமா இருப்பா, இதுல காலத்தை கடத்தினா அவ இன்னும் கோவப்படுவா அப்படின்னு சொல்லி கடவுள் மோச்சன் பவளமலைக்கு வர. ஆனா தலைவி அங்க இல்ல. என்ன அரசே, அவங்க இல்ல, ஒருவேளை ஓடி போயிட்டாங்களோ, பண்ணக்கூடியவதான் அவ, சரி வா போலாம். அவ தலைவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க உடனே சத்தம் வர இடத்த நோக்கி போனா தலைவிய பாக்குறான். உடனே தலைவன் உள்ள போக பார்க்க பட் அவனால போக முடியல. உடனே மோச்சன் அவனோட திவ்ய சக்தியை யூஸ் பண்ணி உள்ள போறான். பின்னாடியே அசிஸ்டன்ட்டும் போக பார்க்க பட் அவனால போக முடியல. இந்த பக்கம் தலைவன் தலைவிய போய் எழுப்ப, ஆனா இடியோட சக்தியால அவ ரொம்ப காயப்பட்டிருக்கா. அவ தலைவனை அவ அம்மா கூப்பிட உடனே அவன் திரும்பி பார்க்க, யுவான் அம்மா நீங்க எப்படி இங்க, அப்படின்னா நீங்க சாகலையா, அப்பா நீங்க செத்துட்டதா சொல்லி உங்களை இங்க அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்திருக்காரா, எனக்கு இது தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை காப்பாத்த வந்திருப்பேன், என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு பாவி, பெத்த அம்மா 1000 வருஷமா இங்க மாட்டி கஷ்டப்படுறது கூட தெரியாம இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. யுவான், இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, அந்த பொண்ணு பாவம்பா, என்னை காப்பாத்த போய் அவளுக்கு அடிபட்டுருச்சு. ஆனா தலைவன் போகாம அவனோட புல் பவரை யூஸ் பண்ணி இடி தண்டனைய அவன் வாங்கிக்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் இடி அவனை தாக்க. கடைசியில அவன் அம்மாவை காப்பாத்திடுறான். தலைவியும் கூப்பிட்டு போயிடுறான். அவர் ரூம்ல போய் விட, ஆனா தலைவி சொர்க்க இடியால மயக்கத்துல இருக்க. உடனே தலைவன் அவனோட காட் எசன்ஸால அவளை காப்பாத்த அவ தலைவி கண் முழிக்க. உடனே 2 பேரும் பாத்துக்க டக்குன்னு அவ தலைவனை கிஸ் பண்ணிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் வர, லூசாடி நீ என்ன காரியம் பண்ணிட்ட, அவன் அழகா இருந்தா உடனே கிஸ் பண்ணிருவியா, நீ யாரு டெமனஸ் டி, ஒரு கெத்து வேணாமா, இப்படி அவனை பார்த்து வழிவ, இருந்தாலும் நல்லாதான் இருந்தது. அவ பாரிசீஸா வர, டெமனஸ் இப்பதான் எழுந்தீங்களா, சரி இந்த டானிக்கா குடிங்க, கடவுள் மோச்சன் உங்களுக்காக பார்த்து இதை ரெடி பண்ணாரு. யாரு அவனா, அட என்ன இப்படி சொல்றீங்க, அவரு உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்றதா இருந்தா இப்படி பண்ணிருப்பாரு, அவ என்ன லவ் பண்ணிருந்தா என்னையே அங்க அனுப்புனா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபேரி பொண்ணு, அட உங்களை காப்பாத்தான் கடவுள் மோச்சன் உங்களை பவளத்தீவுக்கு அனுப்பி வச்சாரு, அது மட்டும் இல்ல உங்களுக்காக அவரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா. உடனே நடந்த எல்லாத்தையுமே அவ சொல்ல, இளவரசி சின்லாவுக்கு தெரியாதா, பருவ கண்ணாடியால ஆத்மாக்களை மட்டும் கூப்பிட முடியாது, அந்த ஆத்மாக்களோட கடந்த காலத்தையும் பார்க்க முடியும். உடனே அவங்க அன்னைக்கு நடந்ததை பார்க்க, என்னாச்சு உங்களுக்கு, நீ நம்ம குழந்தைய கொன்னுட்ட, நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா உனக்கே தெரியும்ல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. லவ் பண்றியா, நீ விரும்புறதெல்லாம் தேவேந்திரனோட இடம்தான், பவர் இருந்தாதான் மரியாதை. இப்ப நம்ம நிலைமைய பாரு, இது மாறணும்னா நான் அவ இடத்துக்கு வரணும். சின்லா அவ டீமன் கிளான சேர்ந்தவ, அவளோட குழந்தை அரசனா மாற முடியாது. இந்த உலகத்திலே நம்ம குழந்தைக்கு மட்டும்தான் அந்த சிம்மாசனத்துல உட்கார தகுதி இருக்கு. நாம ஏன் இதை பயன்படுத்த கூடாது, என்ன சொல்ற, நான் சொல்ற மாதிரி பண்ணு. லார்ட் மோலி ஏன் இப்படி பண்ணீங்க, உடனே அவன் சின்லாவை அடிச்சு, ஏன்டி இப்படி பண்ண, நீ மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணலனா நான் உனக்கு உதவி பண்ணிருக்க மாட்டேன்ல, இப்ப பாரு உன்னால எனக்கு கெட்ட பேரு. என்ன பேசுற, அமைதியாரு, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். சோ நீதான் இதை பண்ணனு ஒத்துக்கிறியா. ஆமா நான் தான் இதை பண்ணேன், என் கணவருக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அப்படி சொன்னாலும் பருவ கண்ணாடி வழியா யார் மேல தப்பு இருக்குன்னு நான் பாத்துட்டேன். அதனால மோலி இனிமே கடவுள் உலகத்தோட குட்டி இளவரசன் இல்ல, அவனையும் உன்னையும் பவள சிறையில அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல வரியா. ஆமா அவரு உங்களை ரொம்ப லவ் பண்றாரு. சோ நீங்களும் அவரும் சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பாவை கொண்டு வாங்க. என்ன சொல்ற, குட்டி பாப்பாவா. அவ தலைவனும் அவனோட அம்மாவும் வர. உடனே ஃபேரி பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போக, நீ பண்ண உதவியை பத்தி யுவான் கிட்ட சொன்ன, நீ தான் என்னோட சேவியரே, கேட்டாயா, நான் தான் உங்க அம்மாவை காப்பாத்திருக்கேன், அதுவும் என் உயிரை கொடுத்து. இப்ப பதிலுக்கு என்ன தருவ, என் உயிரை காப்பாத்தின உனக்கு என்ன கேட்டாலும் தரலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே பையன் இவன் மட்டும்தான், கவலைப்பட வேணாம், அவன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவ மனசுக்குள்ளேயே பேசிக்க. ஆனா என் பையனுக்கு இந்த பதவி மேல எந்த ஆசையும் இல்ல, அதே மாதிரி பொண்ணுங்க மேலயும் ஆசை இல்ல, ஏன்னா இவன் கட்ட பிரம்மச்சாரி, அதனால இவன் உனக்கு வேணாமா. என்ன
கவலைப்படாத, நீ ஏன் என்னோட தங்கச்சியா மாறக்கூடாது? நான் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கிறேன். இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம். அட என்ன தங்கச்சி இப்படி சொல்லிட்ட? யுவான், இனிமே இவ உன்னோட சித்தி. எங்க சித்தின்னு கூப்பிடு. யோ, கூப்பிட்ட பல்ல உடைச்சிருவேன். ஆமா, விளையாடுனது போதும், நீங்க போங்க, நான் அவகிட்ட பேசிட்டு வரேன். ஓ அப்படி போத கதை, சரி நான் போயிட்டு வரேன். உடனே அவங்க போக, நல்லா இருக்கியா? நல்லா இருக்க. அப்படின்னா டைரக்டா விஷயத்துக்கு வரேன். என்ன விஷயம்? எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது, ஆனா உனக்கு எப்படி அந்த இடம் தெரியும்? யோ, நீ தானையா என்ன அங்க அனுப்பி வச்ச? இப்ப என்னையே சந்தேகப்படுறியா? அதெல்லாம் ஓகே, ஆனா பிரபஞ்ச பகுதிக்குள்ள எப்படி நீ போன? ஏன்னா நான் ஒரு பீனிக்ஸ் வம்சம், அதனாலதான் அதுக்குள்ள போனேன். நான் போனதால தானே உன் அம்மாவை நீ கண்டுபிடிச்ச. சொல்ல போனா நீ எனக்கு நன்றி சொல்லணும், ஆனா அதை விட்டுட்டு என்ன சந்தேகப்படுறியே. சரி, உன்னோட அம்மா எப்படி அங்க போனாங்க? என் அப்பா இந்திர சபையோட தலைவனா மாறணும்னு லிங்க் செக்ட சேர்ந்த என் அம்மாவை கட்டிக்கிட்டாரு. அதனாலதான் அவரு தேவேந்திரனா மாறினாரு. ஆனா என் அம்மாவை அவர் ஆசைப்பட்டுலாம் கட்டல. அப்பதான் அவர் மனித உலகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தாரு. எங்களை விட அவங்களதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதுல தப்பு இல்ல. ஆனா மோலியோட அம்மா போக போக என் அப்பாவை அவங்க வழியில விழ வச்சு எங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, மோலியை தான் அடுத்த தேவேந்திரனா அவர் வாயாலே சொல்ல வச்சாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க எனக்குள்ள பார்த்தாங்க. நான் அந்த பயத்துல பயந்து மயங்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் எழுந்து பார்த்தா அவங்க இறந்து கிடந்தாங்க. என் அம்மா தான் அவங்களை கொன்னதா எல்லாரும் சொன்னாங்க. அதனால என் அப்பா என் அம்மாவை கூப்பிட்டு போய் கொன்னுட்டாரு. ஆனா அவரு கொல்லல, பிரபஞ்ச பகுதியில அடைச்சு வச்சிருக்காருன்னு இப்பதான் தெரிய வந்தது. உன் அப்பா மோலிதான் அடுத்த தேவேந்திரன்னு சொன்னாரு. அப்படி இருக்க நீ அப்படி தேவேந்திரனா மாறின? என் அம்மா லிங்க் செக்ட சேர்ந்தவங்க, ஆனா என் அப்பா அவங்களே கொன்னதால மத்த தேவர்கள் மோலி வந்தா தேவனா இருக்க மாட்டான், அவனால நிறைய பிரச்சனை வரும்னு என்ன தேவேந்திரனா மாத்தினாங்க. அந்த கோவத்துலதான் மோலி என் மேல பாகபஷ்பத்தை பயன்படுத்தினான். நீ என் கூட வரியா? எங்க? என் குருவை பார்க்க. அவங்களால உன்னை சரி பண்ண முடியும்னு தோணுது, வரியா? உடனே 2 பேரும் போக, தலைவியோட குரு வேற யாரும் இல்ல, தலைவனோட குரு தான். குருவே எங்க இருக்கீங்க? நான் நானி வந்திருக்கேன். அட நானி, அது சரி. ஏமா நானி, இப்பதான் குருவை பார்க்கணும்னு தோணுதா? சரி, என்னோட சரக்கு எங்க? பொறுமை பொறுமை, அது எப்படி எடுத்துட்டு வராம இருப்பேன். இந்தாங்க. சரி, யார் இந்த ஆணழக? இவன் என்னோட வருங்கால ஆத்துக்காரன், பேரு மோச்சன். ஓ, ஆத்துக்காரர் ரொம்ப அழகா இருக்காரு. ஏண்டா, சோ அது அவதானு உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? அவளுக்கு நான் யாருன்னு தெரியவே இல்ல. பரவாயில்ல விடு, அவ்வளவுதான், நீ உன் வழியில விழ வச்சுட்டியே. அட போங்க குருவே, சின்ன வயசுல அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன், அதனால என் மேல கொலை கான்ல இருக்கா. இப்ப நான் தான் தெரிஞ்சா அவ என்ன வச்சு செஞ்சிருவா. அதுவும் சரிதான், நீங்க ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. சரி குருவே, சாபத்தை உடைக்க வேற வழி இருக்கா? நான் உன்னை வார்ன் பண்ண, ஃபார்மேஷனை விட்டு 7 நாள் வெளியே வரக்கூடாதுன்னு, உன் பவரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என் பேச்சை கேட்காம உன் பவரை யூஸ் பண்ணிருக்க. நான் என்ன பண்றது? அந்த லூசு தான் என்னை கூப்பிட்டு வந்தா. என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு பனித்தவளம் வேணும், ஆனா பனித்தவளம் வளர இன்னும் 1 யுகம் ஆகும். சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. வெயிட் பண்ற. இங்கதான் இருக்கீங்களா? பாத்தியா, உனக்காக பழம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டு பாக்குறியா? அவ தலைவனுக்கு அவனோட பழைய விஷயம் ஞாபகம் வருது. டேய் சிடுமுஞ்சி, சாப்பிடுறியா? கூடு. என்ன கசக்குது? கசக்குதா? அதனாலதான் உன்கிட்ட தள்ளிவிட்டேன். இதை நினைச்சு பார்த்துட்டு தலைவன் சொல்றான், இல்ல எனக்கு கசப்பு பழம் பிடிக்காது, இது ஒன்னும் கசப்பு இல்ல, வேணா நீ சாப்பிடு. நான் என்ன சாப்பிட மாட்டேனா? உடனே அவன் சாப்பிட, ஐயோ கசக்குது. அதான் சொன்னல. யோ நில்லியா, என்ன கதவை சாத்துற? எங்க போயிட்டு வர? ஸ்னோ மவுண்ட்டுக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், ஆனா நீ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர. உனக்கு எப்படி இங்க ஸ்னோ மவுண்டன் இருக்குன்னு தெரியும்? சோ உனக்கு என் குருவை முன்னாடியே தெரியுமா? இல்லையே. ஓ அப்படி சொல்றியா? ஆனா பொய் சொல்றவங்களோட கண்ணு பிளிங்க் ஆகாது, உன் கண்ணும் பிளிங்க் ஆகல. இல்லையே, பிளிங்க் ஆகுதே பாரு. அப்ப நீ பொய் சொல்ற. சொல்லு, நீ யாரு? உனக்கு என் மாஸ்டரை முன்னாடியே தெரியுமா? நீ சொல்றியா இல்ல மாஸ்டர் கிட்ட போய் கேட்கவா? நான் யாருன்னு தெரியணுமா? சரி சொல்றேன். ஹே கொண்டக்காரி, என்ன சொன்ன? அட பாவி, நீ அந்த சிடுமுஞ்சியா? உனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பவும் உன்கிட்ட அடி வாங்குவேன்னு. அது தெரிஞ்சும் என்கிட்ட தோத்த போற மாதிரி நடிச்சல. நடிக்கலனா நீ என்கிட்ட பேசிருக்க மாட்டியே. நீ இன்னும் மாறவே இல்ல, அந்த பழைய வில்லனா தான் இருக்கு. அது என்ன உண்மைதான். ஆனா யாரு என்கிட்ட வந்து சாந்தி முகூர்த்தத்தை கேட்டது? அது தெரியாம கேட்டேன். உடனே அவன் வெளியே போக பின்னாடியே தலைவனும் வர, என்ன கோவமா? என்ன மன்னிச்சிடு, நான் மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அவ தலைவன் வான வேடிக்கையை வர வைக்க அதெல்லாம் பார்த்து தலைவி ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன இது பார்க்க அழகா இருக்கா? நல்லாவே இல்ல. நான் என்ன
குழந்தையா? உடனே அவ அங்கிருந்து போய் ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து அவன் மேல வீச, என்ன ஐஸா? உன்னோட பாதுகாப்பு கவசம் இப்ப எங்க போச்சு? என்னையவா அடிக்கிற? உன்னை என்ன பண்றேன் பாரு. மோச்சன், என்னையே அடிச்சிட்டியா? இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. உடனே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அடிச்சுக்க. உடனே தலைவன் அவளை கட்டிப்பிடிக்க, நாம எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். அவன் அந்த ஐஸே தான். எப்படி எனக்கு ஞாபகம் வரல? நானி, என்ன நான் மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. இப்ப அடுத்த நாள் வர, நேத்து நான் பிரம்மச்சுவடிய புரட்டி பார்த்தேன். நீ கேட்டா ஆச்சரியப்படுவ. என்ன தெரியுமா? உன்னோட பீனிக்ஸ் ஃபெதரால அவனோட சாபத்தை உடைக்க முடியும். ஆனா குருவி, பிரபஞ்ச பகுதிக்குள்ள போனப்ப என்னோட பீனிக்ஸ் ஃபெதரை நான் இழந்துட்டேன். அதனால என்ன, நீங்க கணவன் மனைவி தானே, ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்தா இன்னொரு ஃபெதர் உருவாக போகுது. ஆனா குருவே, அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நாங்க ஒண்ணு சேர்றது பிரச்சனை இல்ல, ஆனா இப்ப இவனுக்கு சாபம் இருக்கே. சோ நான் என்ன பண்றது? அட என்னம்மா, இது ஒரு சப்ப மேட்ரு. அவன் கூட தான் கல்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நான் வேணா வேற ஒருத்தனை அரேஞ்ச் பண்ணவா? டேய் வாடா போலாம். ஐடியா கொடுக்குறாங்களா? ஐடியா கன்றாவித்தனமான ஐடியா. நான் கோவமா போறேன். பரவாயில்லையே, காதல் இவன் மனச இந்த அளவுக்கு மாத்திருக்கா. கட் பண்ண இந்திர சபை கூட. அப்ப மோலி வரான். மோச்சன், நீ எப்ப வருவனு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மோலி, நான் உன்னை பவளமலைக்கு தானே போக சொன்னேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பர்மிஷன் இல்லாம இங்க வந்திருப்ப. உன் அம்மா வரும்போது நான் வரக்கூடாதா? அவங்க என் அம்மாவை கொன்னவங்க. அதனாலதான் அப்பா அவங்களுக்கு அந்த தண்டனையை தந்தாரு. ஆனா நீ அதை பிரேக் பண்ணிட்ட. ஒத்துக்கிறேன், என் அம்மா பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்கான தண்டனைய அவங்க ஏத்துக்கிட்டாங்க. உன் அம்மாவுக்கு வெறும் தண்டனை மட்டும்தான். ஆனா என் அம்மா செத்து போயிட்டாங்க. சோ எப்படி இதையும் அதையும் ஒண்ணுன்னு சொல்லுவ? அப்ப கடவுள் ஜியான் வந்து பிரபஞ்ச பகுதிக்குள்ள அனுப்புற கைதிய நித்திய கடவுளுக்கு கூட ரிலீஸ் பண்ண அதிகாரம் இல்ல. ஒருவேளை ரிலீஸ் பண்ணிட்டா அந்த கைதிய பூலோகத்தோட 8 துன்பங்களை ஃபேஸ் பண்ண அனுப்பணும். அவ்வளவுதானே. என் அம்மாவுக்கு பதிலா நானே பூலோகத்துக்கு போறேன். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சதும் தலைவி வந்து, என் கூட வா. எங்க வர சொல்ற? என்னோட உலகத்துக்கு. உன்கிட்ட இப்ப பவர் இல்ல. அங்க போனா என்ன காப்பாத்துவியா? ஆனா இது தற்கொலைக்கு சமம். யாரோ என்ன பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியுது. யோ, இப்ப கூட கிண்டல் பண்ற. இப்ப வரப்போறியா இல்லையா? நானி, என்னால வர முடியாது. ஏன்னா நான் கடவுள் உலகத்தோட தலைவன். இப்ப நான் போனா மோலிக்கு பயந்து போனதா எல்லாரும் நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். இல்ல நானி, ஒரு கடவுளா இருந்து நானே இப்படி பண்ணலாமா? என்ன போக விடு. இதுல பயப்பட ஒண்ணும் இல்ல. மனித உலகத்தோட வாழ்க்கை எனக்கு அங்க ஒரு யுகம். ஆனா இங்க நீ கண்ண மூடி திறந்து பாக்குற நேரம் தான். சோ நான் வர வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணு. ஏன் நான் வெயிட் பண்ணணும்? ஏன்னா நீ என்ன காதலிக்கிற. அது ஒண்ணும் உண்மை இல்ல. சரி, உண்மைதான். ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. என்ன சத்தியம்? பூலோகத்துக்கு போறது பிரச்சனை இல்ல. ஆனா அங்க ஏதாவது ஒரு சிரிக்கி பின்னாடி சுத்தன உன்னை கொன்னுருவேன். சரி, அப்படி பண்ண மாட்டேன். போயிட்டு வரேன். உடனே தலைவன் மனித உலகத்தோட கதவு கிட்ட வர, ஹைனஸ் கதவு திறந்துருச்சு, அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் மனித உலகத்துக்கு போக, அடியே சாசா, அவன் என்னவோ கண்ணை திறந்து முடுறதுக்குள்ள வந்துருவேன்னு சொன்னான். ஆனா எனக்கு அவனை பார்க்காம ஒரு நொடி கூட இருக்க முடியல. இப்ப நான் ஒரு கதைய ரெடி பண்ணிருக்கேன். தெரியுமா? நம்ம ஆளு பூலோகத்துக்கு போன பிறகு அவளை பார்த்த ஒரு பேரழகி அவனோட அழகுல மயங்கி காதலிச்சா. ஆனா நம்ம ஆளு அவளை எட்டி கூட பார்க்கல. ஏன்னா அவன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். எப்படி எங்க காதல் கதை. ஆனா மகாதேவி யாரு மனித உலகத்துக்கு போனாலும் அவங்களுக்கு அவங்களோட மெமரி எதுவும் ஞாபகம் இருக்காதாமே. சோ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த அழகி நம்ம அரசரை தேடி வந்தா கண்டிப்பா அவரு அக்செப்ட் பண்ணிப்பாரே. என்ன, அவன் அக்செப்ட் பண்ணிருவானா? ஐயோ, அது மத்த கடவுள். ஆனா நம்ம கடவுள் மெமரி இல்லனாலும் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவாரு. அப்ப மோச்சனோட வேலைக்காரன் வந்து கடவுள் மோச்சனை மனித உலகத்திலே வச்சு அவரை ஒரேடியா கொல்ல லார்ட் மோலி ஆத்ம கத்தி எடுத்துட்டு பூலோகத்துக்கு போயிட்டான். என்ன சொல்ற? ஆமா, அவன் இப்பதான் போனான். உடனே தலைவி போக அங்க மோலியும் அவனோட மனைவியும் இருக்க. இது நல்ல ஐடியாவா? நாம அங்க போனா நம்ம மெமரி கூட இரேஸ் ஆயிருமே. சோ மோச்சனை நம்ம பார்த்தாலும் அவன் யாருன்னு நமக்கு ஞாபகம் இருக்காதே. அப்படி இருக்க அவனை எப்படி கொல்ல முடியும்? கவலைப்படாத, நான் மோச்சனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணிருக்கேன். என்னன்னா, மோச்சன் அவன் விரும்புற ஒருத்தரால கொல்லப்படுவான். அப்ப வானத்துல பேரதிர்வு உண்டாகும். அப்ப நமக்கு நம்மளோட மெமரி திரும்ப வரும். அதுக்கப்புறம் ஆன்ம கத்தியால அவன் கதையை முடிச்சிடலாம். உடனே ரெண்டு பேரும் போக பின்னாடியே தலைவியும் போக பூலோகத்துல இவங்க 4 பேருமே பிறந்து 20 வருஷத்துக்கு பிறகுதான் கதை ஆரம்பிக்குது. நம்ம மோலி ஷென் கிங்டமோட பட்டத்து இளவரசன். இந்த உலகத்துல இவனோட பேரு இன்மோசா. அடுத்து நம்ம தலைவன் இவன் ஷென் கிங்டமோட
கிங்டமோட குட்டி இளவரசன். இந்த உலகத்துல இவனோட பேரு இன்மோதி. நம்ம தலைவன் சின்ன வீடுக்கு பிறந்த பையன். அதாவது 2 பேரோட தலைவிதியும் தலைகீழா மாறுது. இப்ப அவங்க ஜின் கிங்டமோட இளவரசியை கூப்பிட்டு போக வந்திருக்காங்க. இந்த இளவரசி பீனிக்ஸோட மறு அவதாரம்னு நம்பப்படுது. அவளை யாரு கட்டிக்கிறாங்களோ அவங்களாலதான் இந்த உலகத்தையே ஆள முடியும். அதனாலதான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. இருந்தாலும் உனக்கு தைரியம் தான்டா. வேலைக்காரிக்கு பிறந்தவன் நீ இளவரசி உன்னை தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. மோசா, இந்த ராஜ்யம் ஒரு குறுநிலம் தான். அதனாலதான் போருக்கு பயந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அப்பா சொன்னதை மறந்துடாத, இளவரசிய நம்ம மரியாதையா கூப்பிட்டு போனோம். அப்ப இளவரசியோட வண்டி வர அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவிதான். என்ன இளவரசி, என்ன பண்ண போறீங்க? ஒரு சின்ன கேம் ஆடலாமா? ஐயோ இளவரசி வேணாம், கையை எருடி. இப்ப நீ போ. முடியாது இளவரசி. ஓடி. இளவரசி. அப்ப தலைவி வெளியே வர, ஆனா அவ வேலைக்காரியாவும் அந்த வேலைக்காரி இளவரசியாவும் வர. இந்த பேக்கு அவதான் இளவரசின்னு நம்பி நம்ம தலைவியை கீழே தள்ளிவிட, உடனே தலைவன் அவளை கீழே விழாம பிடிச்சுக்க. இவன் அவனை விட ரொம்ப அழகா இருக்கான். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம இன்மோதிக்கு தலைவி யாருன்னு முன்னாடியே தெரியும். இளவரசி இவங்க தான் ஜின் நாட்டோட இளவரசி. இதுதான் அவங்களோட ஓவியம். பட்டத்து இளவரசன் கிட்ட இந்த ஓவியம் இருக்கா? இல்ல இளவரசி. இளவரசி அது யார் தெரியுமா? ஷென் நாட்டோட 2ஆம் இளவரசன். ஆனா ஒரு வேலைக்காரிக்கு பிறந்தவன். அதான் வேலைக்காரியோட சுத்துறான். இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். பாக்கலாம் 2 பேர்ல யாரு நம்ம ஆளுன்னு. அப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நடத்த சொல்லிருக்காரு. அவரு ஒரு லூசுடா, உங்கள மாதிரி இல்லையே. ஒரு வேலைக்காரி என்ன எதிர்த்து பேசுறியா? மோசா, நம்ம இளவரசியை கூப்பிட்டு போக தான் வந்தோம். இவளை அடிக்க இல்ல. அப்ப உன்னை அடிக்கிறேன்டா. இனிமே எனக்கு பாடம் எடுத்த உன்னை கொன்னுருவேன். வாங்க இளவரசி, நம்ம போலாம். உனக்கு ஒன்னும் இல்லையே? இல்ல. சரி வா நம்ம போலாம். உடனே அவங்க போக, ஆமா உன் பேர் என்ன? இன்மோதி. நல்ல பேர். அப்புறம் ஏன் பேரு யோயோ? யோயோவா? இதுவும் நல்ல பேர் தான். நீங்களும் இளவரசர் தானே? ஏன் அவன் உங்களை அடிச்சான்? நான் இளவரசனா இருந்தாலும் அவனோட அதிகாரம் எனக்கு இல்ல. அவனோட அம்மா மகாராணி, ஆனா என் அம்மா அரண்மனையோட வேலைக்காரி. இளவரசி இதுதான் உலகத்திலே ரொம்ப உயரமான மலை. இது பேரு குன்லுன். இவ ஏன் இங்க வந்தா? என்னைய அசிங்கப்படுத்தின. இவளை என்ன பண்றேன்னு பாரு. உடனே அவன் பேசுற மாதிரி அவளை மலையில இருந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட, நம்ம தலைவிக்கு வேற நீச்சல் தெரியாது. அவ்வளவுதான், அவளோட உயிர் போச்சுன்னு நினைக்கும் போது தலைவன் வந்து அவளை காப்பாத்துறான். நான் யாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனா அவரு தன்னோட உயிரை பணைய வச்சு என்னை காப்பாத்திருக்காரு. முடிவு பண்ணிட்டேன், இவருதான் நமக்கான ஆளு. அட, இன்னைக்கு ஷெங் திருவிழாவா? இந்த மாதிரி நேரத்துல நாம ஏதாவது வேண்டிக்கிட்டா அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? ஆமா உண்மைதான். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? என்னோட ஆசை என்னோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும். சரி, உங்க ஆசை என்ன? என் ஆசை என்னன்னா யோயோவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். என்ன அப்படி பாக்குற? ஏன் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்க? ஏன்னா நீ மட்டும்தான் உனக்கு வேண்டிக்காம மத்தவங்களுக்காக வேண்டிக்கிட்ட. அதனாலதான் நீ நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா நீங்க ஏன் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கல? அவங்கள உங்களுக்கு பிடிக்கலையா? இளவரசியை யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ராஜ்யம்னு அப்பா சொல்லிருக்காரு. சோ நான் எப்படியாவது அவளோட மனசை வெல்லணும். என்ன சொன்ன? இளவரசியா? நான் ஒரு வேலைக்காரியோட பையன். சோ நான் போய் அவங்க மேல ஆசைப்படலாமா? அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? யோயோ, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா நான் உனக்கு ஏத்தம் இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தலைவன் போக, இப்ப அடுத்த நாள் வர, யாரு உங்க ஆளு? முடிவு எடுத்துட்டீங்களா? என் ஆளு இன்மோதி. அவரா? ஆனா அவரு ஒரு வேலைக்காரியோட மகனாச்சே, அதனால என்ன, எனக்கு அவனதான் பிடிச்சிருக்கு. இப்ப தலைவி உள்ள வர, என்ன இந்த வேலைக்காரி வரா? அரசி, நான் யூலி, ஜின் நாட்டோட இளவரசி. என்ன நீ இளவரசியா? யாருக்கு காது குத்துற? ஏண்டா நேத்து என்ன சரக்கு ஓவரா? இவ தாண்டா இளவரசி. நீ யார் கூட இருந்த? இவ கூட தான்ப்பா. அப்புறம் ஏன் அப்படி பேசுற? ஏதோ ஒரு மறதியில அப்படி பேசிட்டேன்ப்பா. இளவரசி யூலி, இவங்க 2 பேர்ல யாரை சூஸ் பண்ண போறீங்க? உடனே அவ தலைவனை சூஸ் பண்ண. இளவரசி, என்னால இதை ஏத்துக்க முடியாது, ஆனா எனக்கு உனதானே பிடிச்சிருக்கு. ஏத்துப்பியா இல்ல மாட்டியா? அவன் வேலைக்காரியோட பையன். அரசி, வேலைக்காரியோட மகனா இருந்தாலும் இவரும் உங்க ரத்தம் தானே. அப்புறம் 2 பேர்ல ஒருத்தர தானே நான் சூஸ் பண்ணணும். சரி, நான் வேணா இவங்க 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கவா? அதுல யாரு பாஸ் பண்றாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன டெஸ்ட்? நான் இளவரசர்கள் கிட்ட 3 கேள்வி கேட்பேன். யாரு கரெக்டான பதில சொல்றாங்களோ அவங்க தான் என் கணவரா இருப்பாங்க. ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, ஷெங் ராஜ்யத்திலே எது பெருசு? இது ரொம்ப ஈஸி, அது குன்லு மவுண்டன். 2ஆம் இளவரசி, உங்க பதில் என்ன? என் மக்களோட ஆதரவு. மக்கள் ஆதரவா? அரசி, ஒரு அரசன் அரசாளணும்னா மக்களோட சப்போர்ட் தேவை. அது இல்லாம அவன் அரசனே இல்ல. சோ ஷெங் ராஜ்யத்திலே மிகப்பெரிய பெருசு மக்களோட ஆதரவு. இதத்தான்
இளவரசர் சொல்ல வராரு. சரி, என்னோட அடுத்த கேள்வியை கேக்குறேன். இந்த அரண்மனையில எந்த பொருள் விலை உயர்ந்ததுன்னு சொல்ல முடியுமா? இது ரொம்ப ஈஸி. உடனே இன்மோசா அரசர்கிட்ட போய், அரசே, இதை நான் எடுத்துக்கிறேன். இது எங்க ராஜ்யத்தோட அரச முத்திரை. இது யார்கிட்ட இருக்கோ அவரால முழு ராஜ்யத்தையும் அவங்க வசம் கொண்டு வரலாம். சோ இந்த அரண்மனையிலே இதை விட விலை மதிப்பான ஒண்ணு எதுவும் இல்ல. இரண்டாம் இளவரசி, உங்க பதில் என்ன? உடனே தலைவன் அவன் அப்பாவை வணங்க, இன்மோதி என்ன பண்ற? தந்தையே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மண்டபம்ல ராஜ்யமே இருந்தாலும் அது ஆள்பவன் தான் விலை மதிப்பானவன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என் தந்தை தான் விலை மதிப்பானவர். எப்பவும் தந்தைக்கு ஐஸ் வைப்ப, இப்பவும் அதையே பண்ற. ஆனா இந்த தடவை நீ சொன்ன பதில் தவறான பதில். நீ எடுத்த அந்த ராஜமுத்திர வெறும் கல்லுதான். ராஜ்யத்தால ராஜா வேணும். நான் இதை ஒத்துக்கிற அரசே. இளவரசர் சொன்னது 100க்கு 100 உண்மை. மக்களை ஆள்பவன் தான் விலை மதிப்பானவன். சரியான பதில் தான். இன்முதி, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இளவரசி, அரசர் உங்களோட துணையை சூஸ் பண்ண வாய்ப்பு தருவாருன்னு எப்படி நினைச்சீங்க? அரசர் என்ன இங்க வர சொன்னாரு, ஆனா அவரோட பசங்கள்ல யார கட்டிக்கணும்னு சொல்லல. ராஜ்யத்தோட பட்டத்து இளவரசியா என்ன இருக்கணும்னு சொன்னாரு. சோ அவரு எனக்கு மாப்பிளைய தேட நினைக்கல. இந்த நாட்டோட அடுத்த அரசர் யாருன்னு தேர்ந்தெடுக்கணும் தான் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லாம் ஓகே, ஆனா 3 கேள்வி கேட்பேன்னு சொன்னீங்க. அதுல 2 கேள்விக்கு லார்ட் இன்மோதி சரியான பதில் சொல்லிட்டாரு. சோ 3வது கேள்வி அவசியமா? கண்டிப்பா அவசியம். என்னோட 3வது கேள்வி நான் கேட்டுட்டேன். அதை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க என்ன தேடி வருவாங்க. அப்ப நம்ம தலைவன் அங்க வர, நான் சொன்னேன்ல அவன் வருவான்னு. சரி நீ போ. உடனே அவ போக, நான் உங்களுக்கு கொடுத்த பதில் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் இருப்பேன்னு. ஆனா நான் இங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன இடம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருந்த இடம்னா அது யோயோ கூட இருந்த இடம் தான். உடனே அவன் வெக்கப்பட, இப்ப 2 பேரும் விளக்கு திருவிழாவை கொண்டாட, யோயோ என்ன மன்னிச்சிரு. ராஜ்யத்தை கைப்பற்ற உன்னோட காதலை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னைக்கு இது உனக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ என்ன வெறுத்துருவ. என்ன மன்னிச்சிரு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. உடனே அவங்க அந்த விளக்க விட கட் பண்ண அடுத்த நாள் பேரரசர் தலைவனை கூப்பிட்டு அவருக்கு அப்புறம் அந்த நாட்டை நம்ம தலைவன் தான் ஆளுன்னு அறிவிக்க, ஹைனஸ் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். நம்ம வீட்டுக்கு போலாமா? உடனே தலைவன் அவனோட அரண்மனைக்கு அவளை கூப்பிட்டு போக, அப்போ ஒரு பொண்ணு வரா. அது வேற யாரும் இல்ல, அந்த சின்லா பொண்ணுதான். இந்த உலகத்துல இவ பேரு ஷேஷா, அமைச்சர் லின்னோட பொண்ணு. அவரு நம்ம தலைவனோட மென்டர் தான். இன்மோதி, சாரி, இப்ப நான் உன்னை அப்படி கூப்பிட கூடாதுல. ஆனா எப்பவுமே நீ எனக்கு இன்மோதி தான். சின்ன வயசுல நீ எனக்கு, நான் உனக்குன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்ப நான் உன்னை ஹைனஸ்ன்னு கூப்பிடணும். ஷேஷா, சின்ன வயசுல ஏதோ நம்ம பேரண்ட்ஸ் விளையாட்டுக்கு அப்படி சொன்னாங்க, அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பியா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சோ இனிமே இத பத்தி பேசாத. அது மட்டும் இல்ல, நீ அமைச்சர் லின்னோட பொண்ணு. அவரு என்னோட குருநாதர். ஆனா அவரை நான் குருநாதரா மட்டும் பார்க்கல, என்னோட இன்னொரு அப்பாவா அவரை பாக்குற. சோ நீ என் தங்க. அப்படி பேசாத மோத்தி. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? ஷேஷா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஏன் இப்படி பண்ற மோத்தி? நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமா? இளவரசி, கொஞ்சம் கருணை காட்டுங்க. எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்க. யோயோ, அவ சொல்றத பெருசா எடுத்துக்காத. கொஞ்சம் இரு. நீ மேல சொல்லுமா. ரொம்ப நன்றி. உன்னை நான் எழுந்த சொல்லல இளவரசி. நான் உங்க இடத்த பிடிக்க விரும்பல. ஆனா என் மூத்திக்கு நான் துணைவியா வரவாது எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. அவ சொல்லிட்டா, இப்ப நீ சொல்லு. இவள உன்னோட அந்த புற நாயகியா வைக்க போறியா? அவதான் காமெடி பண்றா. நீ வேற கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இவள உன்னோட அந்த புற நாயகியா வைக்க போறியா? மூத்தி, நீ என்ன ஏத்துக்கலனா நான் செத்துருவேன். அவ சொன்னதை கேட்டியா இன்மோதி? இப்ப நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோ. நான் ஜின் நாட்டோட இளவரசி. என் கணவரை நான் யாரு கூடயும் பங்கு போட மாட்டேன். சோ நானா இல்ல அவளா? இப்ப சொல்றேன், இந்த இன்மோதி உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட மாட்டான். நம்பலாமா? கண்டிப்பா. அப்படின்னா நான் மட்டும்தான் உன்னோட வாழ்க்கைன்னு சொல்ல வரியா? ஆமா, என் காதல் எப்பவுமே உனக்கு மட்டும்தான். அப்பவா நம்ம வீட்டுக்கு போலாம். உடனே அவங்க போக, இப்ப தலைவன் அவங்க 2 பேர் இருக்கிற ஓவியத்தை அவளுக்கு காட்ட, இது நாமளா? ஆமா, இந்த ஓவியத்துல இருக்கிறது நாம. எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. உடனே அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர, அதாவது தலைவன் நம்ம தலைவிய உண்மையா விரும்ப ஆரம்பிக்கிறான். 2 பேருமே ஒண்ணு சேர, அப்ப தலைவியோட பீனிக்ஸ் பவர் வெளிப்பட வானத்துல ஒரு பிரளயமே ஏற்பட, அப்போ ஒரு சக்தி ஷேஷாக்குள்ள போக அவளுக்கு பழைய ஞாபகங்களா வருது. அப்ப இன்மோசா, அதாவது மோலி அங்க வரா. மோலி, நமக்கு நம்மளோட மெமரி
திரும்ப வந்துருச்சா? நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நினைக்குது. மோச்சனும் நானியும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்ததால பிரளயமே உண்டாயிருக்கு. அதனால நம்ம மெமரி நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அப்ப அவங்களுக்கும் ஞாபகம் வந்திருக்குமா? இல்ல, அவன் எப்ப சாகுறானோ அப்பதான் அவனோட மெமரி அவனுக்கு திரும்ப வரும். பிரம்மச்சுவடிப்படி மோச்சன் 6 கிங்டம் ஒன்றிணைத்த பிறகுதான் அவன் வாழ்க்கை முடியும். சோ அவன் 50 வயசு நெருங்கும் போதுதான் அவன் இறந்து போவான். அப்படின்னா இன்னும் 30 வருஷம் நாம இங்க இருக்கணுமா? அது மனிதர்களோட விதி. ஆனா நீயும் நானும் கடவுள்கள். சோ நாம அந்த மனிதர்களோட வாழ்க்கையில விளையாண்டு பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? நம்ம அந்த மோச்சனை அந்த இருள் ராணி கையாலேயே கொல்ல வைப்போம். கற்பனா தலைவனை கட்ட திருமணங்கிற வழியில நம்ம ஜின் ராஜ்யத்தோட கை கோத்தோம். இப்ப நாம அவங்கள தாக்க நினைச்சா உலகமே நம்மள வெறுக்குமே. இந்த கூட்டணியும் திருமணமும் சதுரங்கத்தோட ஒரு பகடைகள் மட்டும்தான். நம்ம அரசரோட லட்சியம் உலகத்தை ஒன்றிணைக்கிறது. சோ அதை நிறைவேற்றணும்னா நாம சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும். குருவே, ஜின் ராஜ்யத்தை நம்ம ராஜ்யம் கைப்பற்றணும்னு நினைச்சா ராணுவ தலைவனா நான் இருக்கேன். அப்பா கிட்ட என் பேரை சொல்லுங்க. நம்ம நாட்டோட மகுட இளவரசி ஜின் நாட்டோட இளவரசி. அவ உன்னோட வருங்கால மனைவி. நீ ராணுவத்தோட தலைவனா இருந்தா மக்கள் உன்னை நம்புவாங்களா? அதனால இன்மோசோட பேரை நான் சொல்ல போறேன். இல்ல, அவன் ரொம்ப மோசமானவன். யாரு மேலையும் இறக்கப்பட மாட்டான். அவன் ஜின் ராஜ்யத்தை தாக்கினா அவங்க எல்லாரையும் கொன்னுருவான். குருவே, எப்பவும் நீங்க என் கூட தான் இருப்பீங்க. இந்த முறையும் எனக்கு உறுதுணையா இருங்க. உன்னதமானவரே, என் பொண்ண ஒரு அந்தப்புற நாயகியா கூட உங்களால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்க நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? சோ என் பொண்ண யாரு கட்டுறாங்களோ அவங்க பேரை தான் அரசர்கிட்ட சொல்லுவேன். மூத்த இளவரசருக்கு சடனா என் பொண்ணு மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. சோ அவரு பேரை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்ல, இப்படி பண்ண வேணாம். என் முடிவு மாற போறது இல்ல. சரி, நான் ஷேஷாவை என் துணைவியா ஏத்துக்கிறேன். ஆனா அரசர்கிட்ட நீங்க என் பேரை தான் சொல்லணும். இத நான் நம்பலாமா? உங்களுக்கு என்னை பத்தி தெரியும்ல. எனக்கு காதல்னா பிடிக்காது. சரி, நான் ஒத்துக்கிறேன். உடனே அவரு போக கற்பனா தலைவியை கட்ட, இளவரசி என்ன அவரு வந்துட்டாரா? அது அவரு அமைச்சரோட பொண்ண அவரு கூட கூப்பிட்டு வந்திருக்காரு. புரியல. அது அவங்கள அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாராம். உடனே தலைவனை போய் பார்க்க, இளவரசிக்கு என்னோட வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுவேன். உடனே அவன் பலார்னு அடிக்க, அப்ப தலைவன் அவ கைய தடுக்க, அவளை அடிக்காத. என்ன சொன்ன? அவளை அடிக்க கூடாதா? இன்மோத்தி என்னை விட அவ ரொம்ப பெருசா போயிட்டாளா? இவ என்னோட துணைவியா இருக்க அப்பா கிட்ட நான் அனுமதி வாங்கிட்டேன். சோ இனிமே இவ உனக்கு தங்கச்சி. உடனே அவ தலைவன் கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விட்டுட்டு அங்க இருந்து போக, இப்ப அவ பயங்கரமா அழுவுறா. அப்ப தலைவனும் வரான். ஆனா அவன் உள்ள போல வெளியவே நின்னு, யோயோ என்ன மன்னிச்சிடு. மோசா இன்ராஜ்யத்தை தாக்க போனா உன்னோட குடும்பத்தை கொன்னுருவான். அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். இதை விட்டா வேற வழி தெரியல. உடனே அவன் அங்க இருந்து போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க. இதே நேரத்துல தலைவன் தந்த ஓவியத்தை கிழிக்க, அப்ப தலைவன் வரா, நீ ஏன் இங்க வந்த? என்னை விடு. யோயோ நான் சொல்றத கேளு. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்ண. ஆனா அப்ப கூட நான் அவ கூட வாழ மாட்டேன். அத நான் மீறினா உன் கையால என்ன கொன்னுரு. அவளை பார்த்து சிரிக்க மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். அவ கூட ஒன்னா உட்காந்து சாப்பிட மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். வான வெடிக்க எதுவும் இல்ல. நீ சொன்னதை மறந்து அவ கூட சேர்ந்த உன்னை நான் கொன்னுருவேன். என்ன கொல்ல போறியா? அது உன்னால முடியுமா? இந்த உலகத்துல யார் வந்தாலும் சரி, நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. நான் எப்பவும் உனக்கு மட்டும்தான். மோச்சன் கடவுளா இருந்தப்ப என்ன அசிங்கப்படுத்தின. இப்ப இங்கேயும் என்ன அசிங்கப்படுத்துறல. நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் வர, அப்பா என்ன ஒரு வேலையா லீ தேசத்துக்கு போக சொல்லிருக்காரு. நான் திரும்ப வர 3 மாசம் ஆகும். ஏன் திடீர்னு உன்னை போக சொன்னாரு? வேணாமே, மோசாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவன் ஒரு முரடன். அவன் பேசிட்டு வாடான்னு சொன்னா கொன்னுட்டு வருவான். அதனாலதான் அப்பா என்ன போக சொன்னாரு. அதனால நான் போய் தானே ஆகணும். கவலைப்படாத, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்துருவேன். இப்ப தலைவி விட்டு போய் 2 மாசம் ஆகுது. பட் அவன் லீ தேசத்துக்கு போல தலைவியோட கிங்டம் வேட்டையாட போயிருக்கான். இளவரசி உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் இல்லப்பா. ஓ அப்படி போதா கதை? என்ன கதை? இளவரசரை பார்க்காம உங்களால இருக்க முடியல போல. அவரு கூட உங்களை மாதிரிதான் உங்களுக்காக கடிதம் அனுப்பியிருக்காரு. அப்படியா? சரி, அதை கொடு. முடியாது, முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் இதை தரேன். இப்ப அடுத்த நாள் வர, அப்ப தலைவிய பார்க்க மோலி வரான். என்ன வேணும் உனக்கு? உன்னோட புருஷன் வந்துட்டான், அத சொல்லதான் நான் இங்க வந்தேன். உண்மையாவா? சரி, அவரு இப்ப எங்க இருக்காரு? அவனா இந்நேரத்துக்கு உன் குடும்பத்துக்கு கொல்லி வச்சிருப்பான். என்ன வளர்ற? நான் வளர்றேன்னா சரி, உன்னோட புருஷன் எங்க போயிருக்கான்னு தெரியுமா? லீ தேசத்துக்கு போயிருக்காரு. ஏன் உனக்கு அது தெரியாதா? ஓ, உன்கிட்ட இப்படி சொல்லிட்டு போயிருக்கானா? அடப்பாவி, பொண்டாட்டிக்கிட்டே போய் சொல்லிருக்கான்.
அவன் லீ தேசத்துக்கு போலமா உன்னோட கிங்டம் சூறையாட போயிருக்கான். இது என்ன நம்ப சொல்றியா? நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதான் உன் நாட்டை சேர்ந்த ஒருத்திய இங்க கூப்பிட்டு வந்திருக்க. உடனே அந்த லேடி உள்ள வர அவ வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்ல, என்ன சொல்றீங்க? என் கணவரா என் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னாரு. இதுக்கே இப்படின்னா உன்கிட்ட அதை சொன்னா அவ்வளவுதான் போலியே. என்ன சொல்ற? இது என்னன்னு தெரியுமா? உன்னோட ஓவியம் இன்மோதைக்கு நீ எப்படி இருப்பன்னு முன்னாடியே தெரியும். அவன் அரசனா மாறணும்னு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். நீயும் அவனை நம்பி அவன் வலையில விழுந்துட்ட அப்படின்னு எல்லாத்தையுமே அவன் சொல்ல, கட் பண்ண தலைவன் அங்க வர உடனே அவன் அவளை கட்டி அணைக்க, யோயோ நான் உன்னை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணனு தெரியுமா? அப்ப தலைவி அவனுடைய இதயத்திலே கத்திய குத்த, ஏன்னா நான் ஜின்னாட்டோட இளவரசி, நீ என் கிங்டம் சூறையாடுன, என் பேரண்ட்ஸ கொன்னுட்ட, இப்ப வந்து என்ன பார்த்து ஏன்னு கேக்குற? யோயோ என்ன மன்னிச்சிரு, என்ன தொடாத. உடனே தலைவன் கத்திய உருவி போட்டு தலைவி கிட்ட போக, எனக்கு வேற வழி இல்லம்மா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? ஆனா இந்த முறை உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்படி சொல்றதா இருந்தா நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்ன பார்த்த உடனே லவ் பண்ணியா இல்ல நாட்டால என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சியா? நான் பண்ண ஒரே தப்பு அது மட்டும்தான். ஆனா உன்னை காதலிச்சது நடிப்பு இல்ல. ஆஹா இன்மோதி, நான் ஒரு முட்டாள். காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. இல்லனா உன்ன மாதிரி ஒரு மிருகத்தை போய் லவ் பண்ணிருப்பனா? நீ போன பிறகு நீ எப்ப வருவ, உன்னை எப்ப பாப்பனு நான் ஏங்காத நாளே இல்ல. ஆனா நீ பண்ண காரியம் தெரிஞ்ச உடனே நான் எப்படி ஃபீல் பண்ணனு உனக்கு தெரியுமா? இன்மோதி, இந்த உலகத்திலே நான் ஒருத்தரை வெறுக்கிறேனா அது உன்னை மட்டும்தான். உடனே அந்த கத்தி எடுத்து அவ மறுபடியும் குத்த போக, அப்போ ஒரு குரல் அவளை தடுக்க, அது வேற யாரும் இல்ல, தலைவியோட அப்பா அம்மா தான். அப்பா அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நாங்க இப்ப உயிரோட இருக்கோம்னா மாப்பிள்ளதாமா காரணம். அவர்தான் அவர் உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்தினாரு. என்ன மன்னிச்சிரு மோதி. யோயோ அவங்க உனக்கு மட்டும் அப்பா அம்மா இல்ல, எனக்கும் தான். நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சேன்தான். ஏன்னா உண்மையை சொன்னா நீ கஷ்டப்படுவ. அதனாலதான் உண்மையை மறைச்சி உன் நாட்டையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்த. சரி இனிமே நீ இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போயிரு. உன்னை விட்டுட்டு எப்படி? எனக்கு எதுவும் ஆகாது, ஆனா நீ இங்க இருந்தா உனக்கு சேஃப் இல்ல. உடனே தலைவன் அவங்கள கூப்பிட்டு போக, ஆனா மோசா அவங்கள தடுக்க, இன்மோத்தி நீ நியாயமானவன் நினைச்சேன், ஆனா நீயே ஒரு பொண்ணுக்காக நம்ம நாட்டை காட்டி கொடுக்கற பத்தியா? உன்னால இவங்களை கூப்பிட்டு போக முடியும்னு நினைக்கிறியா? நான் மகுட இளவரசன், உன்னால என்ன தடுக்க முடியுமா? யோயோ நீ போ, நான் அவனை சமாளிக்கிறேன். உடனே மோசா நம்ம டீமை தாக்க, உடனே தலைவன் அவங்க கூட ஃபைட் பண்ண, அப்ப சேஷா தலைவனை கொல்ல வரா. ஆனா தலைவி அதை பார்த்து குறுக்க வர, உடனே சேஷா தலைவியை குத்தி கொன்னுறா. உன்னை கொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அவ மாட்டிக்கிட்டா. இதுவும் நல்லதுதான். யோயோ உனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா உனக்கு எதுவும் ஆகாது. அங்க பாரு பனி பெய்யுது. இந்த மாதிரி பனி பெய்யும் போது கணவன் மனைவி ஒன்னா இருந்தா அவங்க 100 வருஷம் வாழ்வாங்களாம். ஆனா உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமா இருந்த நாள்னா உன்னை முதல்ல பார்த்த அந்த நாள் தான். அடுத்த ஜென்மம் இருந்தா நான் தான் உன்னோட மனைவியா வரணும். அடுத்த ஜென்மலாம் வேணாம், எனக்கு இப்பவே நீ வேணும். என்னை விட்டு போகாத, எனக்கு சத்தியம் பண்ணு. இல்ல முடியாது. இங்க பாரு, என்னை மறுபடியும் பார்த்தா அந்த வான வேடிக்கையை எனக்கு மறுபடியும் காட்டுவியா? சத்தியம் பண்ணு. காட்டுவியா? காட்டுவேன், கண்டிப்பா காட்டுவேன். இல்ல யோயோ என்னை விட்டு போகாத. அப்பாவை இறந்து போக அந்த சோகமே அவனோட கடவுள் சக்தியை திரும்ப கொண்டு வர, நீங்க 2 பேரும் இவ்வளவு நாள் பண்ணத நான் மன்னிச்சிருவேன், ஆனா இப்ப பண்ணத மன்னிக்கவே மாட்டேன். சின்லா உடனே ஆத்ம கத்தியால அவனை கொல்லு. உடனே அவ அதை யூஸ் பண்ண, ஆனா தலைவதை ஸ்டாப் பண்ணி அவங்க 2 பேரோட தெய்வ சக்தியை அவங்க கிட்ட இருந்து எடுத்து அவங்க 2 பேரையும் பூலோகத்துக்கு அனுப்பிடுறான். மோச்சன் வந்துட்டியா? அம்மா என்ன மன்னிச்சிருங்க. எதுக்குப்பா? எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுமா. ஆக்சுவலா என்னன்னா, மோலியோட அம்மாவை தலைவா அம்மா கொல்லல, அவங்க தலைவனை கொல்ல பார்த்தப்ப அவனை பாதுகாத்த தங்க கவசம் அவங்கள தடுத்திருக்கு. கடைசியில அவங்க கத்தியாலே அவங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தலைவனோட அம்மா அங்க வருவாங்க. இத பார்த்து அவங்க எங்க தலைவனோட அப்பா இவங்களுக்காக இவனை ஏதாவது பண்ணிருவாங்கன்னு அவனோட மெமரி அழிச்சு கோலப்பழிய அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கட் பண்ணா தலைவி கண் முழிக்க, கடவுள் உலகமா? அப்ப நான் வந்துட்டேனா? அப்ப தலைவிக்கு நடந்த எல்லாமே ஞாபகம் வர, உடனே அவ தலைவனை தேடி போக, மோச்சன் உடனே தலைவன் வான வேடிக்கையை உருவாக்கி அவளை கூப்பிட, உடனே தலைவி கிட்ட போக, நான் மனித உலகத்துல இருந்தப்ப நீ இந்த வான வேடிக்கையை ரொம்ப விரும்பின. நான் வான வேடிக்கையை விரும்பல, அதை உன் கூட சேர்ந்து பார்த்ததை தான் நான் விரும்பினேன். கட் பண்ணா அந்த 2 பேரையும் காட்ட, மோலி என் கூட வந்துரு. எங்க வர சொல்ற? என் கிளானுக்கு
நாம இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவன் நம்ம பவரை எடுத்து நம்மள ஒரு சாதாரண மனிதர்களா மாத்திட்டான். அதுக்கு தான் சொல்றேன், என் கிளானுக்கு போனா நம்ம பவர் திரும்ப கிடைக்கும். பவர் கிடைக்கும், ஆனா அவனை விட ஸ்ட்ராங்கானவங்களா மாறணும்னா டீமன் கிளானோட சக்தி நமக்கு தேவை. நம்ம தேவர்கள், டீமன் பவர் நமக்கு வேணாம். இனிமே நம்ம தேவர்கள் இல்ல, அரக்கர்கள். கட் பண்ணா அரக்க உலகத்தோட தூது பறவை தலைவிக்கு வர உடனே அவ அரக்க உலகத்துக்கு போக அங்க போனா எல்லாருமே இறந்து கிடக்க. அவங்களுக்கு கொன்னது வேற யாரும் இல்ல, அந்த 2 பேர் தான். நான் இப்படி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல. உடனே வில்லி பொண்ணு தலைவியை தாக்க, இந்த பக்கம் தலைவனை அவன் தாக்க, சின்லா ஃபயர் பவர் யூஸ் பண்ணி தலைவியை தாக்க, உடனே தலைவி சக்கர வியூகத்தை யூஸ் பண்ண உடனே அவளும் யூஸ் பண்ணி தலைவியை தாக்க, இந்த பக்கம் தலைவன் மில்லியன் ஸ்போர்ட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி அவனை தாக்க, ஆனா மோலி அதை ஈஸியா பிரேக் பண்ணிடுறான். உடனே தலைவன் ஜுவாலாக்னியை யூஸ் பண்ணி அவனை சிறப்பிடிக்க, அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, ஷின்லாவோட பவர் எடுக்கணும். உடனே ஷின்லாவோட பவரை அவன் எடுக்க, என்ன பண்ற மோலி இன்னுமா புரியல? நான் உன்னை கொல்ல போறேன், ஆனா நான் உன் மனைவி. பைத்தியம் அடி உனக்கு, நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி அவளோட பவரை எடுத்து அவளை கொன்னுடுறான். இப்ப தலைவியை கொல்ல போக நம்ம தலைவன் அவனை தடுக்க பார்க்க, ஆனா தலைவனால மோலிய தடுக்க முடியல. உடனே தலைவன் பாகபஷ்பக்குரிய வெளியெடுத்து, இது நம்ம 2 பேரோட கனெக்ட் ஆயிருக்கு. நான் செத்துட்டா நீயும் செத்துருவ. லூசாடா நீ செத்தா நானும் செத்துருவேன். அதை தாண்டா நானும் சொன்னேன். மோச்சன் இத பண்ண வேணாம், என்ன மன்னிச்சிரு, இதை விட்டா வேற வழி தெரியல. உடனே அவன் அதை அழிக்க 2 பேருமே இறந்துடுறாங்க. உடனே தலைவி அவனோட பீனிக்ஸ் பவரை யூஸ் பண்ணி அவனோட ஆன்மாவை மறுபடியும் ஒண்ணு சேர்க்க, இப்ப 300 வருஷம் ஓடி போகுது. நீயும் 300 வருஷமா அவன் வருவானு இங்க இருக்க, ஆனா அவன் தான் வரப்போறது இல்லையே. பேசாம உன் பொண்ண போய் கவனி, அவ தொல்லை நாளுக்கு நாள் ரொம்ப ஓவரா போகுது. பாட்டி இங்க பாருங்க, உங்க மந்திர கோலையை எடுத்துட்டேன். ஹே குட்டி பிசாசு, உனக்கு இதே வேலையா போச்சு. கட் பண்ணா தலைவனோட அசிஸ்டன்ட் வர, என்னையா திடீர்னு என்ன தேடி வந்திருக்க? மகாதேவி, நீங்களும் சொர்க்கத்துக்கு வரமாட்டீங்க. இப்ப சொர்க்கம் தலைவர் இல்லாம இருக்கு, அதனால நாங்க ஒருத்தரை தலைவரா முடிவு பண்ணிருக்கோம். அவரு உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. உடனே தலைவி போக, ஆமா என்ன யாருமே இல்ல? ஆடா ஆமா யாருமே இல்ல, அவன் நம்மள வேணும்னே வர வச்சிருப்பானோ? யோயோ. உடனே அவன் திரும்பி பார்த்தா தலைவன் நிக்கிறான். உடனே தலைவன் வந்து அவளை கட்டிப்பிடிக்க, யார் நீ? யாரா? உன் புருஷன்டி. இவ்வளவு நாள எங்க போன? ஊரை சுத்த போன, அதுவும் என்னோட யோயோ கூட. அவளுக்கு வான வெடிக்கனா ரொம்ப பிடிக்கும், டீ சாப்பிட கூட பிடிக்கும், ஸ்னோபால் கூட விளையாட பிடிக்கும். ஏன் பொறாம கூட அவ படுவா. அப்ப நீ பொறாம பட மாட்டியா? படுவேன். இப்படி விலகி இருந்தா பொறாம படுவேன். எல்லாமே சொன்ன. அன்னைக்கு யோயோ கூட ரிங் நைட்ல என்ன பண்ணன்னு சொல்லவே இல்ல. ஹே லூசு, ஷைஃபு பாத்துக்கிட்டு இருக்கா, பார்த்தா பாத்துட்டு போட்டோம். உடனே தலைவன் அவளை கிஸ் பண்ண இந்த சீரீஸ் ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. உண்மையிலே இது நல்ல டிராமா. இந்த டிராமால நடிச்ச எல்லாருக்குமே என்னோட நன்றிகள். அடுத்த ஒரு சூப்பரான டிராமால நான் உங்களை வந்து மீட் பண்றேன்.